ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ போன கிளாஸ்ல வந்து நாங்கள் யூனிட் ஒன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால நான் சொல்லணும் என்ன சொன்னா, உங்களோட டியூட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டடீஸ் இன்டே கம்ப்ளீட் ஆகியாச்சு. கிரேட் 12 அண்ட் 13 ஃபுல் கம்ப்ளீட் ஆன டியூட் இது. அதே மாதிரி எக்கனாமிக் டியூட் நாளை கம்ப்ளீட்டா கிடைக்கும். கிரேட் 12 அண்ட் 13 கம்ப்ளீட் ஆன டியூட் கிடைக்கும் எக்கனாமிக்ல மோஸ்ட் ப்ராபபிலியா. அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு தேவையான டியூட்டை வந்து குரூப்ல ஷேர் பண்ணிடும். சேம் டைம் உங்களுக்கு ஃபுல் டியூட் எடுக்கணும் என்றாலும் என்னைய கண்டெக்ட் பண்ணுங்க. மோஸ்டாவே பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் அனுப்பாம பிரிண்ட் எடுத்து அனுப்புறது ஆக ஈஸியா இருக்கேன்டா. பிடிஎஃப் வந்து ஷேர் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கூடனா, சரியா? அதனால பிரிண்ட் எடுத்து தான் அனுப்ப பார்த்து அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா கட்டாயம் இண்டிவிஜுவலா மெசேஜ் எடுத்தாங்க, சரியா? அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கன்சிடர் ஆயிடுங்க. அப்ப பிடிஎஃப் எடுத்து அனுப்புறதா இல்லாட்டி பிரிண்ட் எடுத்து அனுப்புறதா சொல்லி உங்களுக்கு எப்படி வசதின்னு சொல்லி கொஞ்சம் ஒருத்தரும் பிடிஎஃப் தேவையானவங்க இல்லாட்டி இது தேவையானவங்க கட்டாயம் கண்டெக்ட் பண்ணும். எப்படி நம்மளுக்கு ஷேர் பண்ணணும், எனக்கு தேவையானவங்க எல்லாம் எப்படி எங்க கிளாஸ்ல நோட் ஷேர் பண்ணணும். ஆனா பிடிஎஃப் என்று சொல்லக்கூட எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை, ப்ராஃபிட் இல்லாம குறைஞ்ச விலைக்கு தான் நம்மளுக்கு அடிச்சுதான். அதாவது 7 ரூபா ஒரு பிடிஎஃப், ஒரு பேஜ், ஒரு பிரிண்ட் எடுக்க ஒரு டபுள் சைட் 7 ரூபா மெயினி தான் இங்க அடிக்கலும். அதே விட அங்க உங்களுக்கு குறைவா அடிக்கணும்னு சொன்னா அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு அங்க அடிச்சு கொடுமே. ஓகே, அப்ப அதை கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிடிஎஃப் வேணுமாண்டா, சம்டைம் பிடிஎஃப் தந்தாலும் யாருக்கும் அதை ஷேர் பண்ணிட வேணும். சரி, நம்பி ஷேர் பண்றதை யாருக்கும் ஷேர் பண்ணிட வேணும். அதே மாதிரி புக்லெட்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸும் இதுக்கு செட்டுக்கு அனுப்பப்படல. நாங்க கிட்டத்தட்ட 120 புக் அனுப்பினோம் எக்கனாமிக்ல, 80 புக் அனுப்பினோம் பிசினஸ்ல. ஒரு புக்குக்குமே நிறைய பேர் 2-3 பேர் கேட்டாங்க பிடிஎஃப் ஷேர் பண்ணி, யாருக்குமே பிடிஎஃப் ஷேர் பண்ணல. ரீசன் என்னச்சுன்னா ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அந்த புக்லெட் அர்த்தமே இல்லாம போகும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆலோசனைப்பட்டு அந்த புக்லெட்டா தயாரிக்கிறதுக்கு. அதனாலதான் பிடிஎஃப் யாருக்கும் ஷேர் பண்ணல போன பேஜ்ல. ஆனா உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட் தாங்கிக்கொள்ள இயலா என்று சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால, ஏன்னா ஒரு புக்லெட் பிரிண்ட் பண்ணதுக்கே பெரிய காஸ்ட் ஆகும். எக்கனாமிக்கும் பிசினஸுக்கும் சேர்த்து எக்கனாமிக் கிட்ட 3000 கிட்ட வரும், டெலிவரியும் சேர்த்து. அப்ப அதே இஷ்யூனால தான் பிடிஎஃபா குறைஞ்ச விலைக்கு பிடிஎஃப் பேமெண்ட்டும் எடுக்காம பேப்பர் கிளாஸ் பேமெண்ட் மட்டும் எடுத்து ஷேர் பண்றதுக்கான ரீசன் தான். நம்பி ஷேர் பண்றது திருப்பி யாருக்கும் ஃபார்வர்ட் பண்றவான. பிரிண்ட் எடுக்கக்குள்ள பிரிண்டால் ஷேர் பண்ண அந்த பிரிண்ட் கடைக்கு மட்டும் ஷேர் பண்ண பிரச்சனை இல்லை, மற்ற யாருக்கும் ஃபார்வர்ட் பண்றவானம் என்றதை கட்டாயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்கார்டிங் பாக்குறவங்களும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப எங்களோட யூனிட் 1 சொல்லக்கூடிய பாடத்துல எங்களோட அடுத்த கன்செப்ட் நாங்க போன கிளாஸ்ல யூனிட் 1க்கான இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முதல் கிளாஸ்ல பேசினோம். தேவை விருப்பத்துக்கான இன்ட்ரடக்ஷன் பேசினோம். போன கிளாஸ்ல பண்டங்கள் சம்பந்தமான விஷயம் பேசினோம். யூனிட் 1.2ல பண்டங்கள் சம்பந்தமான விஷயம் பேசினோம். இன்னைக்கு நாங்க பேச போறது ஆக இம்பார்ட்டன்டான விஷயம், வளம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். வளம், சரியா? பொருளாதாரத்துல வளம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட், எக்கனாமிக்ல வளம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட பேசணும். இதை பேசிட்டு சொன்ன இந்த வளத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னா யூனிட் 2ல மோஸ்டான பார்ட் கம்ப்ளீட் ஆகியாச்சு. அதுக்காக எங்களுக்கு பார்க்க வேண்டியது பிபிசி, உற்பத்தி சாத்திய வலை மட்டும்தான். நிறைய பேருக்கு டவுட் ஏரியா உற்பத்தி சாத்திய வலை ஆக சிம்பிளான ஏரியா, வளமையாவே கேள்வி கேட்டு வரக்கூடிய ஏரியா அந்த ஏரியாவும். அதே மாதிரி இதுவும் வளமையாவே பார்ட் 1லயும் பார்ட் 2லயும் கொஸ்டின்ஸ் கேட்டு வரக்கூடிய ஏரியா. ஏன்னா பாஸ் பேப்பர் செஞ்சவங்களுக்கு தெரியும், வளமெடு சொல்லக்கூடிய கன்செப்ட் இல்லாம உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல ஃபுல் ஸ்கோர் பண்ணே இல்ல, சரியா? நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்யக்கூடிய வளமெடு சொல்லக்கூடிய பாடத்துல மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட இந்த வளமெடு சொல்லக்கூடிய கன்செப்டை மட்டும் உங்களுக்கு எடுக்க, இதை மட்டும் வச்சு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிட்ட இந்த பாடத்துல மார்க்ஸ் எடுக்க இயலும், சரியா? அப்ப 100க்கு 5 சொல்றது ஆக இம்பார்ட்டன்டான ஒரு வெளியீடான மார்க்ஸ் கட்டாயம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் வளம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். அப்ப வளம் போன கிளாஸ்ல நாங்க பண்டங்கள் சம்பந்தமாக பேசினோம். பண்டங்கள் என்று சொல்றது சிம்பிளா பண்டங்கள் என்று சொல்றது நீங்க பிசினஸ்லயும் படிச்சிருப்பீங்க, உற்பத்தியினுடைய ப்ராசஸ், உற்பத்தி ப்ராசஸ படிச்சிருப்பீங்க, சரியா? பிசினஸ் எடுக்காதவங்களுக்கும் நான் சொல்லித்தாரேன் உற்பத்தியினுடைய ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் எல்லாங்க எக்கனாமிக் மட்டும் எடுத்தீங்களே ஆர்ட்ஸ்ல இருந்து, அவங்களுக்கு இந்த உற்பத்தியினுடைய ப்ராசஸ் தெரியும். அதனால இந்த உற்பத்தியினுடைய ப்ராசஸை வச்சு இந்த வளம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் நான் அவங்களுக்கு விளங்கப்படுது. அப்ப சிம்பிளா யோசிச்சிட்டீங்கன்னா ஒரு ஃபேக்டரி, என்ன ஃபேக்டரின்னு சொன்னா சாதாரணமா புடவையை உற்பத்தி செய்யற ஃபேக்டரி இருக்குமே, ஒரு புடவையை உற்பத்தி செய்யற ஃபேக்டரி, ஒரு புடவை ட்ரெஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி. நீங்களும் உங்களுடைய ஏரியால நிறைய கடைகளை கண்டிப்பீங்க ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃபேக்டரி. உதாரணமா நாங்க எங்க ஏரியால சொல்லுவோம் கவர்மெண்ட் சொல்லுவோம். கவர்மெண்ட் அல்ல, கவர்மெண்ட் அரசாங்கம், கவர்மெண்ட் சொல்லுவோம்.
சம்டைம் நீங்கள் அப்படி கண்டிப்பீங்க எங்க ஏரியால கவர்மெண்ட் உங்க எப்படி சொல்றோம் தெரியா. அப்ப அதுக்கு வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சாதாரண எங்க ஏரியால கூடிய கவர்மெண்ட் அப்படித்தான் இயங்குது. அவங்களுக்கு என்ன செப்பரேட்டா ஒரு ட்ரெஸ் கொடுத்திருப்பாங்க, ஒரு டிஷர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி டவுசரும் அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த அவங்க கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கிட்ட அந்த கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. சேம் டைம் அவங்களுக்கான ட்ராவல் வந்து பஸ்ல தான் போகும். அவங்களுக்கு அவங்களோட ஊட்டிக்கிட்டே பஸ் வரும், ஏறி அவங்களுக்கு பெய்தாச்சு வேலை முடிஞ்சு ஊட்டிக்கிட்டே பஸ் வந்து விட்டுட்டு போகும். ஒரு பெரிய அமௌண்டான சம்பளம் 80-1 லட்சம் கிட்ட அவங்களுக்கு மந்த்லி சேலரி தேடுறாங்க. ஓட்டி எல்லாம் செஞ்சா இன்னும் கூட சம்பளம் தேடி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் நாங்க எடுப்போம் எக்ஸாம்பிள். சரியா? அந்த கவர்மெண்ட்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மெட்டீரியல் அவங்க பேச்சஸ் பண்றாங்க. என்ன செய்யறாங்க? மெட்டீரியலை பேச்சஸ் பண்றாங்க. மெட்டீரியல் சொல்ல போல சாதாரணமா மூலப்பொருட்கள் நாங்க சொல்லுவோம். மூலப்பொருட்கள் உதாரணமா ஒரு டிஷர்ட் தைச்சோம்னு சொன்னா புடவைன்னு சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயம். இப்ப சாதாரணமா எவ்வளவுதான் மெஷினரிஸ் இருந்தாலும் எவ்வளவுதான் தைக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிருந்தாலும் சம்டைம் தையல்னு சொல்லக்கூடிய கலை உலகத்துல யாராச்சும் ஒத்தராலத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் தையல் என்று சொல்லக்கூடிய கலை உலகத்துக்கே வந்திருக்கும். என்ற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்படும் முதலாவது, அதுக்கு பிறகுதான் உலகத்துக்கு அந்த விஷயம் தெரியுமாக. உதாரணமா உங்களோட பெற்றோர் அல்லது பெற்றோர் மூலமாக நீங்க பிறந்ததுனாலதான் நீங்க உலகத்துக்கு குழந்தையா இல்லாட்டி உலகத்துக்கு இந்த ஆள அறிமுகமாகறீங்க. அது எப்படியோ அறிமுகமாகறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தேவை. அப்படி அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை கிரியேட் பண்ண கிரியேட்டருக்கு தான் நாங்க சொல்லுவோம் தந்தை என்று சொல்லுவோம். உதாரணமா பொருளியல் சொல்லக்கூடிய கன்செப்டை அறிமுகப்படுத்தியவர் தான் யார்? அடம் ஸ்மித். அதனாலதான் அடம் ஸ்மித் நாங்க சொல்ல பொருளியலின் தந்தை என்று சொல்றேன். அப்ப அப்படி தையல் கலையை அறிமுகப்படுத்தியவர் தான் தையல் கலையில தந்தை. இது யாருக்கும் தெரிய தையல் கலை தந்தை யாருன்னு தெரியா. அப்ப சிம்பிளா தந்தை உங்களுக்கு கண் முன்னே வந்துட்டு போறேன். அப்ப இவர் தான் தந்தை. எக்ஸ் என்றால் முடியான அவசத்திவாரு ஆள். சரியா? இவருடைய ஏண்டு எப்பவுமே இவர் தான் ஏ. அப்ப ஒரு போய் உண்டு, எக்ஸாம்பிள் ஒரு போய் உண்டு, இவர் தான் தையல் கலையை அறிமுகப்படுத்தினார். அவருடைய தையல் கலையை அறிமுகப்படுத்தின ஆள் அப்ப அறிமுகப்படுத்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆவார் தானே. அப்ப ஹேர்லாம் ஸ்டைல் ஆகும், நல்ல கலசாகும், நல்ல சல்லி எல்லாம் கிடைக்கும். அதனால இவர் கொஞ்சம் கெம்மேலி ஈகிறார். எங்களுடைய வாசகத்துல போனா சட்டப்படியே ஈகிறார். அப்ப இவரை கொண்டு வந்து எங்கட அந்த கார்மெண்ட்ல போட்டாலும் டிஷர்ட் உற்பத்தி செய்யறதுக்கு புடவை இல்லண்டா இவருக்கு டிஷர்ட் உற்பத்தி செய்ய இயலா. இவரை வச்சு டிஷர்ட் உற்பத்தி செய்ய இயலா. அப்ப டிஷர்ட் உற்பத்திக்கு இம்போர்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மெட்டீரியல். புடவைன்னு சொல்லக்கூடிய விஷயம் தேவை. அப்ப இந்த புடவையை யூஸ் பண்றாரு. சேம் டைம் புடவை ஈக்குது கண்முன்னுக்கு. இப்படி புடவை கண்முன்னுக்கு ஈக்குற பழியால ஒரு டிஷர்ட் ப்ரொடக்ஷன் ஆகுமா? டிஷர்ட் உற்பத்தி செய்ய இயலுமா என்று கேட்டா இயலாம். அந்த புடவை நாங்க என்ன செய்யணும்? நிறைய விஷயங்களை செஞ்சு ஆடையாக மாத்தணும். அதை செய்யறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. உதாரணமா உங்களோட ஏரியால உங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல சும்மா புடவை வச்சிருக்கும், உங்களோட கட்டிலுக்கு மேல பெட்ஷீட் போட்டு வச்சிருக்கும். சாதாரணமா உங்களோட வீட்டு டேபிளுக்கு மேல புடவை போட்டு வச்சு இப்படி எல்லாம் வச்சிருக்கும். அதெல்லாம் வச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு பார்த்தா கட்டில் இந்த பெட்ஷீட் ஒரு டிஷர்ட்டாக மாறுது. அதே மாதிரி மேசையில் இருக்கக்கூடிய புடவை ஒரு டிஷர்ட்டாக மாறுது. அப்படி மாறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. அப்ப அதை மாற்றணும் என்ன சொன்னா மாற்றுறதுக்கு ஒரு ஆள் தேவை. எக்ஸாம்பிள் தான் இந்த ஏன்னு சொல்லக்கூடிய கிரியேட்டர் மாதிரி. அப்ப இந்த இடத்துல புடவையா மாறணும், புடவை ஒரு டிஷர்ட்டா மாறணும், ஒரு மனிதன் தேவை. இன்னைக்கு நிறைய ஏஐ டெக்னாலஜி வந்தாச்சு. அப்படித்தானே? உதாரணமா இன்னைக்கு நாங்க செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சமாய் காட்டிடும். மூவில படத்துல ஒரு காட்சி காட்டுவான். அந்த காட்சி அப்படியே மறுபக்கம் செய்யாத வேலை செஞ்ச மாதிரி உண்மைப்படுத்தின படமாக மாத்திடும். அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய விஷயம் மாறியாச்சு. சாதாரணமா ஸ்ரீலங்கால இது சின்ன அனர்த்தம் உண்டல்ல. இப்ப வந்திக்கிற அனர்த்தம் வந்து பெரிய ஒரு அனர்த்தம், எல்லாத்துக்கும் தெரியுது ஒரு பெரிய ஒரு அனர்த்தம். அப்ப இந்த பெரிய ஒரு அனர்த்தத்தையும் இன்னும் பல அனர்த்தமாக காட்டியும் இந்த ஏஐ வச்சு அப்படித்தானே? ஏஐ வச்சு சின்ன ஒரு அனர்த்தத்தை ஒரு பெரிய ஒரு அனர்த்தமாக இதை காட்டிடும். சின்ன ஒரு பிரச்சனையை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா காட்டிடும். ஆனா அந்த ஏஐ இருந்தாலும் வேறல்ல, அதை ஆப்பரேட் பண்றதுக்கு ஒரு மனுஷன் இல்லாட்டி ப்ரொடக்ஷன் பண்ண இயலா. சோ மனுஷனோட விஷயம் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரி, மனுஷனோட விஷயம் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முக்கியமான விஷயம் தான்
எந்த ப்ரொடக்ஷன் ஆக இருந்தாலும் கட்டாய ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட் 2025க்கு நான் வலியுறுத்தி சொன்னது. அவங்களுக்கு MCQலையும் உதவி செஞ்ச, பார்ட் 2லையும் உதவி செஞ்ச, பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் எக்கனாமிக்லயும். சரியா? எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் என்றாலும் ஆக இம்பார்ட்டன்டான ஒரு ரிசோர்ஸ், ஆக இம்பார்ட்டன்டான தேவைப்படுற ஒரு விஷயம் தான் நிலம் என்று சொல்லக்கூடிய விஷயம். நிலம் இல்லாம உலகத்துல எந்த ப்ரொடக்ஷனையும் பண்ணிடலாம், எந்த ப்ரொடக்ஷனும் பண்ணிடலாம். விளையினா உதாரணமா மாவு இல்லாம நாங்க சொல்லுவோம் மெஜிக்ல சரி ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். மெஜிக்கான விஷயம் மீகுதானே, மெஜிக்கான விஷயம் மீகுதா இல்லையா தெரியா? சோ காட்டுற மாதிரி பார்த்தா மாவு இல்லாம ரொட்டி சுட்டு மெஜிக்ல சரி. ஆனா மெஜிக்ல சுடணுமாக இருந்தாலும் அந்த மெஜிக்ல சுடுறதுக்கும் ஒரு இடம் தேவை. இடம் இல்லாம சுடே இல்ல. ரொட்டி கல்ல வைக்கிறதுக்கும் ஒரு இடம் தேவை. அந்தரத்துல பறந்தாலும் எக்கனாமிக் படி அந்த அந்தரம் அந்த காத்துக்கும் செல்ற பேர் என்னன்னு சொல்லுவோம், நிலம்னு தான் சொல்லுவோம். இப்ப சிலவங்க யோசிப்பாங்க நிலம் இல்லாம ரொக்கெட்ல பறந்து கொண்டு ரொட்டி சுடேருமேன்னு சொல்லி. ரொக்கெட்ல பறந்தாலும் அந்த ரொக்கெட் போற காத்துக்கும் நான் எக்கனாமிக்ல செல்வது நிலம்னு தான் சொல்லுவேன். சிலவங்க சொல்லல யோசிக்கலாம், அடைய காத்தும் தேவையில்ல நிலமும் தேவையில்ல, நான் நிலத்துக்கு அடியில சுரங்கம் தோண்டி போய்த்து ரொட்டி சுடையிலுமே அப்ப அது நிலம் தேவைப்படாது தானே யோசிப்பீங்க. நீங்க சுரங்கத்துக்குள்ள போய்த்தாலும் சுரங்கமும் எக்கனாமிக்ல பார்வையில நிலம் தான். அப்ப எப்படியோ நிலம் என்ற விஷயம் இல்லாம ஒரு இடப்பரப்பு இல்லாம ஒரு நாளும் ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லாம. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் கல்வி உங்களுக்கு கற்றுத்தாரத்துக்கு அகாடமியும்ல நான் இப்ப கற்றுத்தரல. உங்களை எல்லாத்தையும் இருப்பாட்டி மேசையெல்லாம் வச்சு அகாடமியில நான் கற்றுத்தரல. ஆனா கற்றுத்தரது ஆன்லைன்ல. ஆனா இந்த ஆன்லைன்ல ப்ரொடக்ஷன் நடத்தணும்னாலும் நான் ஈக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, ஒயிட் போர்டு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, ஸ்டாண்ட வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, போனை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதை கற்கிற நீங்க அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. அப்ப சிம்பிளா உலகத்துல எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் பேஸ் நிலம். அப்ப இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் கம்பெனி ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்துலதான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சோ இந்த நிலம் என்றது அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆக தேவையான ஒரு வளம். அவங்களோட டிஷர்ட் ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கு நிலம் என்று சொல்லக்கூடிய விஷயம். நிலம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த உதாரணம் எல்லாம் கட்டாயம் உதாரணமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கதையாவே ஒரு இந்த கன்செப்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நாங்க ஃபுல்லா என்னோட பாடத்தை பெரிய ஒரு பாட்டை கவர் அப் பண்ண போறோம். சரியா? அப்ப அதே மாதிரி நிலம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் உங்களுக்கு தேவை. அது இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லாம, அது இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லை. சம்டைம் உங்கள்கிட்ட கேட்கலும், சம்டைம் உங்கள்கிட்ட ஒரு பார்ட் 2 ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலும் புடவை இல்லாம இல்லாட்டி ஒரு உற்பத்திக்கு தேவையாக இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ரிசோர்ஸ் எது என்று சொல்லி, ஆக முக்கியமான வளம் எது, நீங்க எதுவாக கருதுறீங்க என்று சொல்லி கேட்டா டைரக்டா கொடுங்க, அது நிலம் மட்டும் தான். எதுவா சம்டைம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், MCQ ஒரே ஒரு வளத்தை மட்டும் பத்தி கேட்கணும். அப்ப ஆக இம்பார்ட்டன்டான கட்டாயமான மிக வலியுறுத்தப்பட வேண்டிய ஆக இம்பார்ட்டன்டான ஒரு ரிசோர்ஸ் நிலம் என்ற கன்செப்ட் மட்டும் தான். சரியா? மத்த எது இல்லாட்டியும் ப்ரொடக்ஷன் பண்ண இயலும். ப்ரொடக்ஷன் பண்ண இயலும்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு எனக்கு செஞ்சு கொள்ளையும். ஆனா நிலம் என்ற விஷயம் இல்லாம ஒரு நாளும் ப்ரொடக்ஷன் பண்ண இயலா, ஒரு நாளும் ப்ரொடக்ஷன் பண்ண இயலா. அதே டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்படித்தானே? நிலத்தை கொண்டு வந்து மெட்டீரியலை கொண்டு வந்து, ஏன்னா மெட்டீரியல் ஒரு பக்கத்துல இருக்கும், மெட்டீரியல் போய் கொழும்புல இருக்கும். புடவை ஆக்குறவன் வந்து புடவை தைக்கிறவன் வந்து யாழ்ப்பாணத்துல இருப்பான். ஆனா நிலம் வந்து பலங்குடைய லீக்குன்னு சொன்னா இதை வச்சு ப்ரொடக்ஷன் செய்ய இயலாம். அப்ப இதை கொண்டு வரணும், போயிட்டு கொழும்புல போயிட்டு மெட்டீரியலை கொண்டு வரணும். அதே மாதிரி தைக்கிறவரை யாழ்ப்பாணத்துல கொண்டு வரணும், பலங்குள்ள தைக்கிற இடத்தை யூஸ் பண்ணும். இதெல்லாம் யூஸ் பண்ணினா தான் புடவையா கன்வெர்ட் ஆகும். சோ இப்படி எல்லாத்தையும் செய்யற ஒருத்தர் தேவை. அவருக்கு நாங்க எக்கனாமிக்ல செல்ற பேரு தான் ஒரு முயற்சியாளர் என்று சொல்லுவோம். முயற்சியாளர்னு சொல்லுவோம். அப்ப அந்த முயற்சியாளர் கட்டாயம் தேவை இந்த டிஷர்ட் ப்ரொடக்ஷனுக்கு. சரி? அதனால எங்க டிஷர்ட் ட்ரெஸ் ப்ரொடக்ஷனுக்கு கட்டாயம் இவர் தேவை. அதே மாதிரி ஆக இம்பார்ட்டன்டான விஷயம் தான் நேரம் என்று சொல்லக்கூடிய விஷயமும் தேவை. நேரம் இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். நாங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நேரம் எடுக்காமே நாங்க ப்ரொடக்ஷன் பண்ண போல எங்களுக்கு தெரியாமலே நாங்க நேரத்தை கன்சியூம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இப்ப நேரம் என்று சொன்னா சிம்பிளா நேரம் என்று சொல்ல கூட உயிருக்கு சமம். உதாரணமா நீங்க பாத்தீங்க அனர்த்தங்களால இறந்து போனவங்க, சில அனர்த்தங்களால் இறந்து போனவங்க, உதாரணம் அந்த ரமுக்க வேலைன்னு நினைக்கிறேன், சரியா பேர் ஞாபகம், அந்த பேர் பெரிய ஒரு பேர் ஞாபகம் நிற்குவாங்க இல்ல. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு சம்டைம் உங்களோட தெரிஞ்ச உறவினர்கள், உங்களோட சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் அப்படி எல்லாம் ஈண்டிப்பாங்க அந்த ஏரியா. இப்ப நிறைய பேர் என்ன கண்டெக்ட் பண்ணாங்க, 2025 ஸ்டூடெண்ட் சொல்ற ஃபெமிலி ஸ்டேட்டஸ் போட்டு வந்து அப்ப அவங்க சொன்னாங்க இதோட ஃபெமிலின்னு சொன்னாங்க. இப்ப கிளாஸ் வந்தவங்க, அப்ப அவங்க கூட அப்ப அப்படியோ ரிலேஷன்ஸ்ல அவங்களோட தொடர்பானவங்க தான் அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சுக்குது.
அப்ப அவங்க நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். இப்ப சாதாரணமா அவங்க நைட் டைம்ல இரவெல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த ஒரு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 மணியாக கூட தான் அந்த நடத்தம் நடந்திக்குது. அவங்களோட அக்யூரேட்டா பார்க்க ஒரு 12 1 மணிக்கு கூட மொத்த நடத்தமும் நடந்திக்குது. அப்ப எப்படியோ அவங்க நிறைய பிளான் போட்டுட்டு தான் படிச்சிருப்பீங்க. இரவு சொல்ல போல இரவுல ஒரு பிளான் போட்டிட்டு இருப்பாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க, அட்வான்ஸ் லெவல் செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்ப அவங்களும் ஒரு பிளான் போட்டிட்டு நாளைக்கு இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணணும், நாளைக்கு இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி நிறைய ஜொப்புக்கு போறவங்க இருந்தாங்க, நிறைய ஃபேக்டரிக்கு போறவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு வைந்திப்பாங்க. அந்த ஃபேக்டரிக்கு போறவங்க எல்லாம் பிளான் போட்டி இருப்பாங்க. உதாரணமா இந்த கம்பெனில ஒருத்தர் வேலை செய்யறதுமே அந்த நடத்தத்துல உட்பட்டவரால். அப்ப அவர் பிளான் போட்டிப்பாரு, நாளைக்கு மார்னிங் போயிட்டு இந்த ஆடையை நான் கம்ப்ளீட் பண்ண ஓணும் என்று பிளான் போட்டிப்பாரு. அவர் பிளான் போட்டிப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு சம்டைம் நாளைக்கு அவர் வந்திருந்தா, உயிரோட வந்திருந்தா அவருக்கு புடவை கிடைச்சிக்கும். அவரும் அந்த மனுஷனும் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிறாரு. அதுல அந்த ப்ரொடக்ஷனுக்கு நிலமும் தயாராக இருக்குது. எல்லாத்தையும் கோஆபரேட் பண்ணக்கூடிய முயற்சியா அவர் நீக்கிறாரு. ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இறைவனால கொடுக்கப்படல. அவரோட நேரம் முடிஞ்சாச்சு. அவரோட நேரம் அவருக்கு உயிரிழந்த விஷயம் இருந்தது. அவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லை. அதனால அந்த இடத்துல அவரால் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் நடக்கல. சோ அத மாதிரி தான் நேரம் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட். நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாட்டியும் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண போல ஆட்டோமேட்டிக்லி 8ல இருந்து 10 வரைக்கும். அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு படிச்சது கூட நான் நினைக்கிறேன். ஆனா 2 ஹவர் உங்களுக்கும் தெரியாம எனக்கும் தெரியாம நானும் நீங்களும் கன்சியூம் பண்ணி கொண்டு தான் நீங்களும் கன்சியூம் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம் இட ப்ரொடக்ஷனுக்காக. சோ இப்படிப்பட்ட நேரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் நானும் நீங்களும் கன்சியூம் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம். சோ இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நாங்க டிஷர்ட்டை ப்ரொடக்ஷன் செய்வோம். இதை நாங்க டிஷர்ட்டை வெட்டி கொத்தி செயற்பாடு செஞ்சு மெஷின்ல போட்டு தைச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் ஃபைனலா டிஷர்ட் வருது. இதெல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம். இதெல்லாம் விஷயத்துக்கு அதை பயன்படுத்தி நாங்க சில வேலைகள் செய்யறோம், சில ஜொப்ஸ் வேலை பயன்படுத்துறோம், சில வேலைகள் செய்யறோம். என்னன்னு தைக்கிறோம், டிஷர்ட்டை தைக்கிறோம், பட்டன் பிடிக்கிறோம், அதே மாதிரி வெட்டுறோம், அளவெடுக்கிறோம். இதெல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த புடவைகள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃபைனலா டிஷர்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க அவுட்புட்டா எடுக்கிறோம். இந்த ட்ரெஸ் ஃபேக்டரியில ஃபைனலா டிஷர்ட் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க அவுட்புட்டா எடுக்கிறோம். இந்த டிஷர்ட்டை தான் நாங்க போன வீக் பண்டமாக படிச்சோம். எக்கனாமிக்ல பண்டம் என்று சொல்றது இந்த டிஷர்ட்டுக்கு தான். நாங்க எங்களோட இறுதி தேவைக்காக பயன்படுத்துற, இறுதி நுகர்வுக்காக பயன்படுத்துற இந்த விஷயத்துக்கு நாங்க சொல்றது பேர் தான் பண்டம். அப்ப நாங்க அதை சல்லி கொடுத்து வாங்க வேண்டியானா, ஒரு விஷயத்தை இழந்ததை வாங்க வேண்டியானா இந்த பண்டம் பொருளாதார பண்டமாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல டிஷர்ட் வாங்குறதுக்கு சல்லி கொடுக்காம தர மாட்டான் இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. அப்ப நீ ஒரு விஷயத்தை இழந்துதான் அந்த டிஷர்ட் உற்பத்தி செய்யறது வாங்குறதுனால அப்ப இந்த டிஷர்ட் பொருளாதார பண்டம் நாங்க செப்பரேட்டா போன கிளாஸ் ரீசன் எல்லாத்தையும் வச்சு படிச்சோம். சரி, இதுதான் பண்டம் என்ற கான்செப்ட். அப்ப இந்த இடத்துல இந்த பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு நான் சில விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறேன், பயன்படுத்திக்கிறேன். இது இல்லாம பண்டம் என்ற விஷயம் வராது. பண்டம் என்ற விஷயமோட தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பண்டம் என்ற விஷயம் பயன்படுத்தோம். நான் ஆரம்பத்திலேயே தான் தேவை விருப்பத்தை வசதி படிச்சு தந்தேன். அப்ப அதுக்கு பிறகு இந்த தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்ய இந்த பண்டம் உங்களுக்கு தேவைப்படுவோம் என்றா, இந்த பண்டத்தை நீங்க உற்பத்தி செய்யணும் என்று சொன்னா உங்களுக்கு இந்த விஷயம் யூசேஜ் ஆகும். அப்ப இந்த கிளாஸ் போற ஓடுற பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் இன்ட்ரடக்ஷனை தந்தேன், 2வது தேவை விருப்பத்தை சொல்லி தந்தேன், தேவை விருப்பத்துக்கு பூர்த்தி செய்யற பண்டத்தை சொல்லி தந்தேன். இப்ப பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கான வளத்தை சொல்லித்தாரு. அது ஓடுற படித்தான் ஒரு படம் போகுது. தேவை, அதை தேவை பூர்த்தி செய்யறதுக்கு பண்டம், அந்த பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு வளம். இதுதான் எக்கனாமிக். இந்த விஷயத்த சொன்னா எக்கனாமிக் ஃபவுண்டேஷன் முடிஞ்சாச்சு. அப்ப இந்த இடத்துல இதை பத்தி தான் இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். எங்களோட தேவையை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க நுகரக்கூடிய பண்டத்தை உற்பத்தி செய்யறதுக்கு நாங்க இதெல்லாம் பயன்படுத்துறோமோ, எந்த விஷயம் எல்லாம் நாங்க யூஸ் பண்றோமோ, ஒரு மெஷினை யூஸ் பண்றோம், அதுவும் வளர்ச்சிக்கு அளவு. ஒரு சாதாரண காற்றை யூஸ் பண்றோம், காத்திலாம் உற்பத்தி செய்யல, அதுவும் உற்பத்திக்குள்ள வரும். மழையை யூஸ் பண்றோம், இறைவன் தந்த மழையை யூஸ் பண்றோம், அதுவும் ப்ரொடக்ஷன் ஈக்குவலா. எதெல்லாம் யூஸ் பண்றோம், ஒரு ஊசியத்தான் யூஸ் பண்ணினாலும், ஊசிக்கு தேவையான ஒரு நூலத்தான் யூஸ் பண்ணினாலும் அதுவும் வளர்த்திகளால எக்கனாமிக்ல வரும். நீங்களோட மூச்சை யூஸ் பண்றீங்க, அதுவும் எக்கனாமிக்ல வரும். இப்ப நான் எனக்கு படிச்சு சைகை, இப்ப கையாட்டி எடுத்து படித்தேன், சைகை யூஸ் பண்றேன், இதுவும் வளர்த்திகளால வரும். இப்ப சிம்பிளா எதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுதோ எல்லா விஷயமும் எதுக்குள்ள வரும், இந்த ப்ரொடக்ஷனுக்கு வரும், இந்த வளர்த்திக்கு வரும். இந்த இடத்துல ஒயிட் போர்டு நான் படிக்கிறது ஒயிட் போர்டை யூஸ் பண்றேன்.
என் கை காலை யூஸ் பண்றேன், இந்த மார்க்கரை யூஸ் பண்றேன், ஜஸ்ட் ஒரு பேப்பரை யூஸ் பண்றேன் நான் இரேஸ் பண்றதுக்கு அழிக்கிறதுக்காக வேண்டி, நான் சார்ஜரை யூஸ் பண்றேன் போனுக்காக வேண்டி, இது எல்லாமே வளர்த்திக்கிற வரும். அப்ப அந்த வளம் தொடர்பான ஆய்வை பேசிட்டோம். ஐக்கனிக்ல பெரிய ஒரு பாட் முடிஞ்சாச்சு. சரியா? அப்ப அந்த வளத்தை சிம்பிளா எனக்கு 2ஆக டிவைட் பண்ணி, அதே இடத்துல சொல்லித்தானே, அந்த வளத்தை சிம்பிளா 2ஆக டிவைட் பண்ணி, அதுல ஒன்றுதான் இயற்கை வளம் என்று சொல்லுவோம், அல்லது இலவச வளம் என்று சொல்லுவோம். இலவச வளம். அடுத்தது நாங்க சொல்லுவோம் பொருளாதார வளம். இந்த வளத்தை 2ஆக டிவைட் பண்றோம். வளம் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் 2ஆக டிவைட் ஆகும். ஒன்று இலவச வளம், பொருளாதார வளம். நாங்க ஆல்ரெடி பண்டத்துல பேசிட்டு வந்தோம், இலவச பண்டம், பொருளாதார பண்டம் அப்படின்னா என்னன்னு கிளியர் கட்டா பேசிட்டு வந்தோம். டவுட் இல்லைன்னா கட்டாயம் கேளுங்க, அந்த விஷயம் ஆல்ரெடி நாங்க பேசியாச்சு. அதுக்கான ரீசனும் பேசியாச்சு. ஏன் நாங்க இலவச வளமா சொல்றோம், பண்டமா சொல்றோம், ஏன் பொருளாதார பண்டமா சொல்றோம், அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குதுன்னு செப்பரேட்டா நாங்க பேசிட்டு வந்தோம். அப்ப அதே கன்செப்ட் தான் இங்கேயும் நாங்க பேசுறோம். ஆனா இது வளம், அது பண்டம். பண்டம் என்றது தேவை விருப்பத்துக்காக பூர்த்தி செய்கிறது, வளம் என்று சொல்றது உற்பத்திக்காக பூர்த்தி செய்கிறது. சம்டைம் உங்கள்கிட்ட கேட்கலாம், வளத்துக்கும் பண்டத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை தாங்க சொல்றது. இந்த வளம் என்று சொல்றது கன்வெர்ட் ஆனா தான் அது பண்டமாக மாறும். வளம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாங்க மாற்றம் செய்யவும். இந்த புடவைன்னு சொல்றது வளம், புடவை டிஷர்ட் ஆகினது பண்டம். அப்ப இந்த வளம் என்று சொல்றது மாற்றீடு செய்யறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பண்டம். நாங்க சிம்பிள் எப்படி சொல்லலாம், மாற்றீடு செய்யறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பண்டம் தான் என்னன்னு சொன்னா வளம். அப்படின்ற இடத்துல நாங்க வளத்தை மாற்றீடு செஞ்சா அது பண்டமாக மாறும். அப்ப வளத்துக்கும் பண்டத்துக்கும் இடையிலான கெப் எதுண்டா இந்த மாற்றீடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான், இந்த ப்ராசஸ் தான். இந்த தைக்கிறது, இந்த அளவெடுக்கிறது, இந்த வெட்டுறது, இதுதான் இட சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட். அப்ப இந்த விஷயத்தை நாங்க இப்படி செஞ்சுட்டோம்டா அது பண்டமாக மாறும், பண்டமாக மாறும். ஒரு வளம் தான் பண்டமாக மாறும், சேம் டைம் பண்டமும் வளமாக மாறதுக்கான சான்சஸும் ஈக்குதுன்றது மறந்துடுவான். சரியா? அதனாலதான் நாங்க தேசிய கணக்கீடுல பார்ப்போம், இரட்டை கணிப்பீட்டு பிரச்சனை வாரது இதனாலதான். இரட்டை கணிப்பீடு பிரச்சனை வாரதுக்கான பிரதானமான ரீசன், ஒரு பண்டம் ஒரு இடத்துல வளமாக இருக்கும், இன்னொரு இடத்துல அந்த பண்டம் பண்டமாக இருக்கும். இதுதான் பிரச்சனை. இந்த டிஷர்ட் இந்த ப்ரொடக்ஷன் படி பண்டம், இந்த ப்ராசஸ் படி பண்டம். அப்ப இந்த டிஷர்ட் இன்னொரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆகல, இது வளமாக மாற இயலும். அப்ப அதனால அதுதான் இரட்டை கணிப்பீடு பிரச்சனை வாரத்துக்கான ரீசனாக நாங்க தேசிய கணக்கீடு யூனிட் 5ல படிப்போம். தெரியாதவங்க ஆர்டிகுலவான நாங்க அங்க பார்ப்போம். சரியா? பல்கணிப்பீட்டு பிரச்சனை என்று வார பிரச்சனை வந்து. சரியா? அப்ப அந்த இடத்துல நாங்க பேசுவோம். அப்ப இந்த இடத்துல இந்த பண்டம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வளமாக வளத்தில் இருந்து வந்ததுதான் என்றதை மறந்துடுவான். சரியா? அதுதான் அது ரெண்டுக்குமான டிஃபரண்ட். ஓகே? அப்படின்ற உற்பத்திக்கு பயன்படுத்துற எது இருந்தாலும் சிம்பிளா நாங்க சொல்ற டேர்ம் வேர்ட் வளம். எக்கனாமிக் படி சொல்ற டேர்ம் வேர்ட் வளம். அதுல ஒரு வளமைக்கு இலவச வளம் அல்லது இயற்கை வளம் சொல்லலாம். இலவச வளம் அல்லது இயற்கை வளம் அப்படின்னு சொன்ன கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இந்த வளம் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துற வளம் தான். இயற்கை வளமாக ஈக்கிலும் பொருளாதார வளமாக ஈக்கிலும் பிரச்சனை இல்லை. ரெண்டு வளமும் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான். ரெண்டு வளமே ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றதுதான். அப்ப இந்த இடத்துல இலவச வளம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் என்னன்னா, நாங்க ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம், ஆனா இது எங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. டவுட் ஒன்று வந்து இது பார்த்துட்டு வரேன். டவுட் ஒன்று வந்து இதை பார்த்துட்டு வரேன். இல்ல, நிலமண்ட கான்செப்ட் அப்படி வராது. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த கான்செப்ட கிளியராவே. உங்களோட டவுட்டை நான் இந்த விஷயத்தோட மூவாய் கொண்டு போக சொல்லி தரேன். அப்ப இந்த இடத்துல இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், இலவச வளர்ச்சிக்கு இன்னொரு பேர் சொல்லலாம். நான் பண்டத்துக்கு உங்களுக்கு சொல்லி தந்தாலும் பொருளாதாரம் அல்லா வளம் என்று சொல்லுவோம். இது பொருளாதாரம் அல்லா வளம், இது பொருளாதார வளம், இது பொருளாதாரம் அல்லா வளம் என்று சொல்லுவோம் இந்த இலவச வளத்துக்கு. ஓகே? அப்ப அவங்க நீங்க கேட்ட டவுட்டுக்கு நான் இதுக்கு பிறகு இந்த விஷயம் போக்கணும் கிளியரா வளம் அந்த இடத்துல சொல்லித்தான். அப்ப இந்த இடத்துல இலவச வளம் என்று சொல்லக்கொள்ள, இலவச வளம் என்று சொல்லக்கொள்ள, இலவச வளம் என்று சொல்லக்கொள்ள இந்த வளத்தை நுகரக்கொள்ள நீங்க ஃப்ரீ பேமெண்ட், எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஃப்ரீ பேமெண்ட், உங்களுக்கு யாருக்கும் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இலவசமாக உங்களுக்கு டோட்டலா கிடைக்கும். இலவசமாக டோட்டலா கிடைக்கும். சிம்பிளா யோசிங்க. எங்கட இந்த ப்ராசஸ் படி புடவைய எவனா சொத்தையும் ஃப்ரீயா தருவானா? இல்ல, அப்படித்தானே, ஃப்ரீயா தர மாட்டான்.
நீங்க சம்டைம் யோசிப்பீங்க டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அப்ப அதெல்லாம் கான்செப்டை மறந்துட்டு சும்மா ஜென்ரலா யோசிங்க. அதெல்லாம் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராகவும் ஃபைனலா சொல்ல போல சும்மா ஜென்ரலா யோசிங்க. புடவைன்னு சொல்லக்கூடிய விஷயம் யாரும் ஃப்ரீயா தாரது இல்ல. கட்டாயம் புடவை எடுக்கணும்னா சல்லிதான் கொடுக்கணும். ஏன்னா புடவை விற்கிறவன் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட சல்லியா தான். அவ புடவைன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் சல்லி இல்லாம உங்களுக்கு கிடைக்காது, அது தெரியும். அப்ப இது ஃப்ரீ பேமெண்ட்டுக்குள்ள வராது. ரெண்டாவது மனுஷன் ப்ரொடக்ஷன் பண்ற ஆள். இப்ப சிம்பிளா நான் உங்களுக்கு கிளாஸ் செஞ்சு கொண்டு இந்த கிளாஸ் செய்யறதுக்கு நான் மார்க்கரை யூஸ் பண்றேன், ஒயிட் போர்டை யூஸ் பண்றேன், போனை யூஸ் பண்றேன், டேட்டாவை யூஸ் பண்றேன். இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயா தருவானா? டயலாக் கம்பெனியால நீங்க கிளாஸ் செய்றீங்க, ஓகே கிளாஸ் செய்யறதுக்காக வேண்டி சம்டைம் நீங்க ஏகே அடுத்த உள்ளானவங்களுக்கு ஃப்ரீயா கிளாஸ் செய்றீங்க. சோ இதனால நாங்க ஃப்ரீயா டேட்டா தாரோம் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். அதுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். சோ அந்த இடத்துல மெட்டீரியல் அதுதான். எங்கட கிளாஸுக்கு மெட்டீரியல் புடவை அல்ல, எங்கட கிளாஸுக்கு மெட்டீரியல் இந்த பைட் போர்ட், இந்த மார்க்கர், இந்த டேட்டா, இந்த போன், இந்த சார்ஜர் எல்லாம் தான். சரியா? அது யாரும் ஃப்ரீயா தர மாட்டாங்க. அப்ப புடவைன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் ஒரு உற்பத்தி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் ஃப்ரீயா கிடைக்காது. சேம் டைம் மனுஷன் ப்ரொடக்ஷன் பண்றவர் ஃப்ரீயா செய்வாரா? இப்ப நான் உங்களுக்கு இயற்கை இடத்துல உட்பட்டவங்களை விடுங்களே, சாதாரண நீங்க வளமையா கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா உங்களுக்கு கிளாஸஸ் செய்றீனா? இல்ல. நீங்க மாசம் பேமெண்ட் பண்றீங்க, மாசம் பேமெண்ட் பண்றீங்க, அப்படித்தான் 1500 மாசம் பேமெண்ட் பண்றீங்க. பேமெண்ட் பண்ணக்குள்ள இந்த பேமெண்ட் என்ற விஷயம் உங்களுக்கு நீங்க டைம் பண்ணித்தான் ஆகுறீங்க. மனுஷன் இடத்துல பேமெண்ட் பண்றீங்க. பேமெண்ட் பண்ணாட்டு உங்களுக்கு கிளாஸஸ் சம்திங் ஜாயின் பண்ணி கூட மேலாம் பேச்சு இருக்கும். அப்ப மனுஷன் என்று சொல்றது கட்டாயம் ஃப்ரீயா கிடைக்கிற ஐட்டம் வந்து அல்ல. மூணாவது நிலம் என்று சொல்லக்கூடிய விஷயம். நிலம் என்னோட வீடு சுட்டி எனக்கு ஃப்ரீ, சரி அது பொதுவா இந்த வீடு ரெண்டுக்கு எடுத்துருந்தா ரெண்ட் குடிச்சிருக்கணும். இப்ப சிம்பிளா யோசிங்களே, எங்கட வீடு இல்லாம நான் ஒரு கிளாஸ்ல செய்றேன். உதாரணமா நான் பலங்கோட ஸ்மார்ட் அகாடமியில பிசினஸ் ஸ்டடிஸ் செய்றேன். அப்ப அந்த இடத்துல பிசினஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக்ல பிசினஸ் ஸ்டடிஸ் செய்ய போல அந்த இடத்துல நான் 25% அவங்களுக்கு ரெண்ட் பேமெண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாசத்துக்கு 1000 ரூபாய் தந்து வைப்பமே, நான் அதுல 250 ரூபாய் அந்த ஓனருக்கு பேமெண்ட் பண்ணுவோம். அந்த ஓனருக்கு பேமெண்ட் பண்ணுவோம். அப்ப 250 ரூபாய் நீங்களுக்கு அப்ப இந்த 250 ரூபான்னு சொல்லி எதுக்காக பேமெண்ட் பண்றது? அந்த நிலத்துக்காக. நாங்க யூஸ் பண்ணினோமே அந்த நிலம், நாங்க யூஸ் பண்ணினோம் அந்த கிளாஸ்ல பகுதி உண்டு. அப்ப அதுக்காக மந்த்லி பேமெண்ட் பண்றது ஒரு புல்ல கிட்ட 250 ரூபாய். ஓகேயா? இப்ப நிலமும் யாரும் ஃப்ரீயா தாரல, யாரும் ஃப்ரீயா தாரல, கட்டாயம் பேமெண்ட் பண்ணி ஆகும். அதோட பிரதரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் ரூல்ஸ் படி பேமெண்ட் பண்ணி ஆகும். மூணாவது முயற்சியாண்மை. எல்லா வேலையும் செய்கிறாள், எல்லா வேலையும் செய்கிறாள், எல்லா வேலையும் ஒன்றுக்கு தொகுக்கிறாள், ஒரு நாளும் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு தர மாட்டார், அவருக்கும் பேமெண்ட் பண்ணுவோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வளமும், நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த எந்த ஒரு வளமும் எதுக்கு யூஸ் ஆகல? ஃப்ரீ பேமெண்டாக தரத்துக்கு யூஸ் ஆகல. அப்ப இது எல்லாமே ஒரு நாளும் இலவச வளத்துக்குள்ளால வராது என்று சொல்லி உங்களுக்கு கிளியராக வந்திருக்கும். அது இன்னும் உங்களுக்கு கிளியராகவும் போக போக. சரியா? அப்ப இலவச வளம் என்று சொன்னா ஃப்ரீ பேமெண்ட். எந்த ஒரு இடத்துக்கும் பேமெண்ட் இல்லாம அந்த விஷயம் கிடைக்கும். பேமெண்ட் இல்லாம கிடைக்கும். நாங்க சல்லியே கொடுக்காம அந்த விஷயத்தை எங்களுக்கு கன்சியூம் பண்ணிடும். எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிடும் நல்லா நினைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிடும்? அன்லிமிட்டெட். நாங்க சொல்லுவோம் சம்டைம் நீங்க டேட்டா பார்க்கல பார்த்திருப்பீங்க தானே, நீங்க பேக்கேஜ் போடக்குள்ள பார்த்திருப்பீங்க அன்லிமிட்டெட் டேட்டா என்று சொல்லி போட்டிருப்பா. அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் சொன்னா எல்லையற்ற, ஏன்னா எல்லையற்ற அளவு நிரம்பல் இருக்கும். எல்லையற்ற அளவு நிரம்பல் அப்படின்னா உங்களுக்கு ஓண்டிய அளவு எடுக்கிடும். பட் ஃப்ரீ பேமெண்ட், ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, ஓண்டிய அளவு உங்களுக்கு எடுக்கிடும். யாருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. யாருமே சல்லி கெட்டலன்னு சொல்லி நாங்க வழங்குற பண்டங்களை கொடுக்கவே இல்லை. ஓண்டிய அளவுக்கு பண்டங்களை குடிக்கிடும், எந்த பேமெண்ட்டும் இல்லாம. அப்படிப்பட்ட ஒரு பண்டம். அதே மாதிரி சேம் டைம் அந்த பண்டத்துல இன்னொரு விஷயமும் மீக்கி. அந்த பண்டத்துல இன்னொரு விஷயம் மீக்கி. என்ன விஷயம் என்று சொன்னா, நீங்க ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணினா இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணோனும் அதை இழக்க வேண்டிய தேவை வராது. எக்ஸாம்பிள் எப்பவுமே நான் இப்ப என் கடப்பகுதிக்கு என் கடை உண்டு, ஷொப் உண்டு, அந்த ஷொப்புக்கு நான் அந்த வளத்தை யூஸ் பண்ணினா என் வீட்டுக்கு அந்த வளத்தை யூஸ் பண்ண சான்ஸ் இல்லாம போகும். இந்த அப்படி ஒரு ஆப்ஷன் இதுல இல்லை. இழக்க வேண்டிய தேவை இல்லை. ஒன்றுக்காக இன்னொன்று இலக்கோணுமான தேவை இதுக்கு வராது. அப்ப இழப்பு இல்லாட்டி நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேன், அமைய செலவு 0. அமைய செலவு 0. அமைய செலவு விஷயம் ஈக்காது.
அமையச்செலவோட டிஸ்கஷன் பின்னால பெருசா வரும். பட் நான் ஆல்ரெடி போன கிளாஸ் சொல்லி தந்த அமையச்செலவுண்டா என்னன்னு சொல்லி, அப்ப இந்த இடத்துல அமையச்செலவு பூஜ்ஜியமாக இருக்கும். சரி, அமையச்செலவு பூஜ்ஜியமாக இருக்கும். அப்படிப்பட்ட பண்டம் தான் இலவச பண்டம். இலவச பண்டம். அவ சம்டைம் நீங்க யோசிக்கலும், இதுல இருக்கிற ஒரு வளமும் இந்த ஒரு கண்டிஷனையும் பூர்த்தி செய்யல. அப்படித்தானே? மனுஷன் என்று சென்றால், புடவை என்று சென்றால், நிலம் என்று சென்றால், முயற்சி என்று சென்றால், நேரம் என்று சென்றால், ஒரு வளமும் இதுல ஒரு கண்டிஷனையும் பூர்த்தி செய்யல. அப்ப இலவச வளம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நாங்க யூஸ் பண்றதே இல்லைன்னு சொல்லி சிலவங்க யோசிச்சு சிந்திப்பீங்க. இலவச வளம் என்று சொல்றது இதையும் தாண்டி நாங்க வளம் என்றே யோசிக்கிறல்ல, ஆனா அந்த விஷயங்களை யூஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். சிம்பிளா இவங்களே காற்று என்று சொல்லக்கூடிய விஷயம், காற்று நீங்க சரி காற்று ஏன்னு சொல்லக்கூடிய விஷயம், காற்று நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க யூஸ் பண்ணி கொண்டுதான் நீங்க காற்று. இந்த காற்றுன்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு தெரியாம நாங்க எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நுகர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் நுகர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். சிம்பிளா உங்களுக்கு சம்டைம் ஒரு டவுட் ஒன்று வரையிலும், காத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லாம நாங்க ஃபேனை யூஸ் பண்ணியிருந்தானே, ஃபேனினூடாக காத்து வரும் தானே, அப்ப நாங்க இலவச காத்து இயற்கையுடைய காத்தை யூஸ் பண்ண தேவையில்லையே என்று சொல்லி சம்டைம் ஒரு டவுட் வரையும். நீங்க இலவச காத்து ஃபேன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல காத்து வரும் என்றாலும் அந்த இடத்துல காத்து நிரம்பி இருக்கணும். சயின்ஸ் படி ஒரு இடத்துல காத்து துணிக்கைகள் நிரம்பி இருந்தால்தான் ஃபேன் ரொட்டேட் ஆகக்குள்ள அந்த காத்தை தான் இழுத்து உங்களுக்கு உங்களோட பக்கம் தருது. உங்களோட பக்கம் தனி காத்து தர எதை காத்த உங்களே சூளைகளுடைய காத்து துணிக்கைகளை இணைச்சுதான் உங்களுக்கு மட்டும் அந்த காத்து போகுது, அந்த ஃபேனினூடாக வருது. அது இல்லாம ஃபேன் ஆட்டோமேட்டிக்கலி காத்து உருவாக இல்ல. நீங்க காத்தே இல்லாத ஒரு பகுதிகளுக்கு ஃபேனை போட்டு பாருங்க, ஃபேன் சுத்தாது. ஃபேன் சுத்தணும் வேண்டா, ஃபேன் சுத்தி காத்து வரணும் வேண்டா, அதை சூட காத்துன்னு சொல்லக்கூடிய துணிக்கைகள் ஈக்கணும், இல்லாட்டி காத்து வராது. சம்டைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க, சில இடங்கள்ல ஃபேன் போட்டா காத்து வராது, ஃபேன் மட்டும் சுத்தும். அதுக்கான ரீசன் அந்த இடத்துல காத்துல துணிக்கைகள் இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியாமலே என்னோட ப்ரொடக்ஷனுக்கு நாங்க காத்துல துணிக்கைகள், இலவச துணிக்கைகள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் காத்து இல்லாட்டி இந்த மனிதனால குடிக்கலுமான உப்பரிமையை குடிக்கலாம், மனிதனால குடிக்கலுமான உப்பரிமையை குடிக்கலாம். அந்த இடத்துல நாங்க மனிதனை யூஸ் பண்ண வேண்டாம், காற்றுன்ற விஷயம் கட்டாயம் தேவை. அப்ப காற்றுன்ற விஷயம் நாங்க இலவசமாக நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரீ பேமெண்ட். யாராவது ஒருத்தர் கவர்மெண்டே கொடுக்குற மாதிரி இறைவனை காத்துக்கு பேமெண்ட் பண்ணிட்டு வாரீங்களா? இல்ல. மின்சாரத்துக்கு மாசம் பில் வரும், தண்ணி பில் மாசம் வரும். ஆனா காத்துக்கு ஒரு நாள் மாசமா வருஷமா பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அன்லிமிட்டெட். நாங்க சம்டைம் உங்களுக்கு வச்சுக்கிறாங்க, இன்றைக்கு நாள்ல உங்களுக்கு 50 தடவை தான் மூச்சு அடிக்கணும் அப்படின்னு இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்க எந்த பேமெண்ட்டும் பண்ணாம அன்லிமிட்டடான அளவுக்கு நாங்க என்ன செய்யணும்னா காத்த நுகர்ந்து கொண்டிருக்கோம். எல்லையற்ற நிறம் வெளிக்குது, யாருக்குமே தேவையான லிமிட்டட் இல்லை, ஓண்டி அளவுக்கு என்னோட ப்ரொடக்ஷனுக்கு காத்த நுகரையுது. டவுட் வந்து நான் சொல்லித்தாரு. மூணாவது விஷயம் அமைய செலவுடைய விஷயம் பூஜ்ஜியம். சிம்பிளா யோசிங்களே, காத்துன்ற விஷயம் என் ஃபேக்டரி ஆபீஸுக்கு வந்திருக்குது, ஆபீஸுக்கு நான் காத்து எடுத்ததுனால என் ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு காத்து இழக்க ஓணும் என்ற கண்டிஷன் இங்க இல்லை. ஓண்டி இடத்துக்கு ஓண்டி அளவான காத்து ஃப்ரீ பேமெண்ட்ல எடுக்கணும். அப்ப இதுக்குத்தான் நாங்க சொல்றோம் இலவச வளம் சொல்லுவோம். ஒன்றுக்காக என்னோட விட்டு கொடுக்க தேவையில்ல, அன்லிமிட்டடான நிரம்பல், சேம் டைம் ஃப்ரீ பேமெண்ட், எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் ஈக்கிறதுனாலதான் இதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் இயற்கை வளம். எங்களுக்கு தெரியாம நாங்க இந்த மாதிரி காத்து, அந்த மாதிரி மழை, அதே மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க யூஸ் பண்ணி கொண்டு தான் ஈக்கிறோம், எங்களுக்கும் தெரியாம. ஓகே, எங்களுக்கு தெரியாம இந்த விஷயங்களை நாங்க யூஸ் பண்ணி கொண்டு தான் ஈக்கிறோம். சோ இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் நாங்க சொல்ற இலவச வளம் என்று சொல்றேன். இது கிளியரா உங்களுக்கு? ஓகே, டவுட் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபேன் காத்து பொருளாதார வளம் என்று எடுக்கலுமோ, டைம் நான் எக்கனாமிக் ரிசோர்ஸா என்று கேட்குறீங்க. ரெண்டு விஷயம், ரெண்டு டவுட். அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், நேரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இலவச வளமா வருமானு ஒரு கேள்வி இருக்குது, ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. சேம் டைம் ஃபேன் காத்து, இந்த காத்து இயற்கையினுடைய காத்து இல்லாம நான் ஒரு ஃபேனை யூஸ் பண்ணி இந்த இயற்கையினுடைய காத்தை செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். அப்படி எடுத்தா இந்த ஃபேன் காத்து பொருளாதார வளத்துக்குள்ளுக்கு வருமானு கேட்கிறீங்க. சரியா? இப்படி இருக்க கேள்வி. அப்ப இந்த இடத்துல கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இலவச வளம் என்று சொல்லக்கூடிய ஒரு வளம் சில நேரம் எங்க வீட்டு வாசலுக்கே வரும். சில நேரம் எங்க வீட்டு வாசலுக்கு இலவச வளம் வரும்,
சில நேரம் நாங்க எந்த இடத்துக்கு விஷயம் தேவைப்படுமோ, வளம் தேவைப்படுமோ, அந்த வளம் அந்த இடத்துக்கு ஃபுல்லா சம்பூர்ணமா கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு பேமெண்ட் பண்ண சரியா? ஃப்ரீ பேமெண்ட் சல்லி பே பண்ண தேவையில்ல. எல்லையற்ற நிரம்பல் அமைய செலவு பூச்சி. ஆனா அந்த வளம் சம்டைம் எங்களுக்கு சம்பூர்ணமா எங்களுக்கு கிடைக்காட்டி, சம்பூர்ணமா நாங்க அந்த வளத்தை ஈக்கிற இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளேனாகி சில செலவுகளை செஞ்சு அந்த வளத்தை எனக்கு எடுக்க வேண்டிய தேவை வரும். எக்ஸாம்பிள் தான் காத்து. இப்ப காத்துடைய விஷயம் இங்க நிறைஞ்சிக்குது. ஆனா எனக்கு சம்டைம் சூடாக நாங்க உணர்றோம். அப்படித்தானே காத்து விஷயம் துணிக்க இல்லாட்ட எனக்கு மூச்சு எடுக்கலாம். நாங்க இவ்வளவு ஆக்சிஜன் நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அர்த்தம் என்ன? சுத்தி காத்தீண்டு கொண்டு இருக்குது. ஆனா இந்த காத்து எங்களுக்கு சம்பூர்ணமா எங்களுக்கு தனியே கிடைக்கிறல்ல. இதனாலதான் நாங்க சூட உணர்றோம். இதனாலதான் எங்களுக்கு மேல சரி சூடாயிக்குது. ஃபேன் போட்டா நல்லா இருக்குமேனு சொல்லி நாங்க உணர்றோம். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு மட்டும் சம்பூர்ணமா இந்த இலவச வளம் பூர்த்தியாக கிடைக்காட்டி, அந்த இலவச வளத்தை பூர்த்தியா கிடைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேமெண்ட் ஒன்றை பண்ணி ஃபேன் ஒன்றை இறுக்கி அந்த காத்தை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். அப்ப இந்த இடத்துல ஒரு சல்லி பே பண்ண பட்டிக்குது, ஒரு அமௌண்ட் கொடுக்க பட்டிக்குது, ஒரு அமௌண்ட் அதுக்காக வேண்டி செலவிடப்பட்டிக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு எது இருக்கும்? அமைய செலவோட விஷயம் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு அமைய செலவு இருக்கும். சம்டைம் நீங்க ஃபேன் எடுக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபாய் பே பண்ணிடுவீங்களே. இந்த 3000 ரூபாய் வச்சு உங்களுக்கு ஒரு பாஸ் பேப்பர் எடுக்க இருந்துச்சு. அந்த பாஸ் பேப்பர் எடுக்காம தான் இந்த 3000 பேருக்கு ஃபேனுக்கு கொடுத்திருக்கிறீங்க. சோ ஒரு இழப்பை இழந்தது தான் அந்த பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால இழப்புன்ற விஷயம் அந்த 3000 ரூபாய்க்கு ஈக்கிறனால அமைய செலவு புதுசா எட்டாவிக்கும் ஃபேன் ஒன்று இருக்க போனா. சோ இப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய காத்த ஃபேனை இறுக்கி நீங்க எடுக்க ஆரம்பிச்ச போல இந்த அமைய செலவு பூச்சியத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சோம். 1000 ரூபாய் 2000 அமைய செலவு கூடும். அப்படி கூட கொல இந்த வளம் இலவச வளத்தில் இது அப்படியே கன்வெர்ட் ஆகும் பொருளாதார வளமாக. இயற்கை வளத்திலிருந்து அப்படியே சேஞ்ச் ஆகும் பொருளாதார வளமாக. அப்ப அந்த இடத்துல ஃபேன் காத்துங்களுக்கு இலவச வளமாக சொல்லலாம், இது பொருளாதார வளமாக மாறும். எடுத்தது இயற்கையினுடைய காத்தை தான். ஆனா அதுக்கு நாங்க செலவு செஞ்சதுனால அது இயற்கை வளமாக இருந்து பொருளாதார வளமாக மாற்றம் அடையும். கிளியரா சாரா? ஒரு டவுட் ஓகேயா? ஓகே, இன்னொரு டவுட் இருக்குது நம்மளுக்கு சொல்லித்தாரேன். மற்ற டவுட் கிளியர் பண்றேன். ஆர்டர் படி சொல்லித்தாரேன் டவுட். சரியா? ரெண்டாவது டவுட் என்னன்னு சொன்னா டைம். டைம் என்ற விஷயம் இலவச வளமா கேக்குறீங்க. டைம் என்ற விஷயம் இலவச வளமான்னு கேக்குறீங்க. இந்த டைம் என்று சொல்லக்கூடிய விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளும் இலவச வளத்தை கீழே வராது. ஒரு நாளும் இலவச வளத்தை கீழே வராது. எப்ப பார்த்தாலும் டைம் என்ற விஷயம் பொருளாதார வளம் தான். எப்ப பார்த்தாலும் டைம் என்ற விஷயம் பொருளாதாரம் தான். ஏன்னு யாராச்சும் சொல்லுங்க பாப்பா. ஏன் இந்த டைம் என்ற விஷயம் பொருளாதார வளர்ச்சிக்கு வரும்? நாங்க டைமை செப்பரேட்டா கைட் படி பேசுறதுல பொருளாதார வளர்ச்சிக்கு கீழால. ஆனாலும் பொருளாதார வளர்ச்சிக்கு தான் டைம் என்ற விஷயம் வரும். நேரம் ஏன் அப்படி வரும்? இந்த 3 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் பூர்த்தி ஆகுறதுல டைம் அமைய செலவிக்கு வெரி குட். டைம் என்ற விஷயத்துல எதிர்க்கும் அமைய செலவிக்கும். இப்ப நான் இந்த 2 ஹவரை உங்களோட கிளாஸுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க தான். இந்த 2 ஹவர் நான் இந்த கிளாஸுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிறேன், செலவிட்டிக்கிறேன். இந்த 2 ஹவரை கொண்டு போயிட்டு எனக்கு வேற வேலை செஞ்சு கேளும் தானே. உதாரணமா நானும் யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் பண்றேன், நானும் கோர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அதுக்கு எனக்கு செலவழிச்சிக்கேஞ்சி. ஆனா அந்த 2 ஹவரை கொண்டு வந்து உங்களோட கல்விக்காக யூஸ் பண்றேன். நீங்க பேமெண்ட் பண்ணிக்கிறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல இந்த 2 ஹவர் இந்த கிளாஸுக்கு யூஸ் பண்றதுக்கு நான் இன்னொரு வேலை இழந்திருக்கிறேன். இதை விட்டுட்டு தான் இதுக்கு வந்திருக்கிறேன். சோ ஒரு விஷயம் இழக்கப்பட்டிருக்குது. அப்ப எதுக்காக ஒரு விஷயத்துக்காக இன்னொரு விஷயம் இழக்கப்படும் என்றா அந்த இடத்துல அமைய செலவு பூச்சியமாக வராது, கட்டாயம் பிளஸ்ல தான் வரும். அப்ப இங்க அமைய செலவு பூச்சியம் இல்லை தானே, பிளஸ் தானே. சோ அதனால நேரம் என்றது அமைய செலவு பிளஸ்னால ஒரு நாளும் இலவச வளர்ச்சிக்கு வராது, டிரெக்டா பொருளாதார வளம் தான். சரியா? கிளியரா உங்களுக்கு? தஸ்மா ஓகே, தஸ்மா கிளியர். அடுத்த 3வது டவுட் கிட்ட மணால் டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க. வெயிட். இலவச பண்டம்க்கு சொல்ல பவர் வருமா? சரி, இலவச பண்டம்க்கு சோலார் பவர் வருமா? ஓகே,
இலவச வளம் புவியியலின் நிலம் மேற்பரப்பு பொருளாதார வளத்துக்கு வருமா. ஓகே, 2 டவுட் கேட்டிருக்கிறீங்க. யாரு மனால், அடுத்து சார டவுட் கேக்குது. வேற டவுட் கேக்குறேன்னா உடனே கேளுங்க, சரியா? அப்ப 3வது டவுட் என்னன்னா, இப்ப கேள்வி என்னன்னு, இந்த சோலார் பவர் என்று சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை வளத்துக்கு எல்லாம் வருமா என்று கேட்கிறீங்க, சரியா? இப்ப வெயில் என்ற விஷயம் கட்டாயம் தேவை. ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வெயில் என்ற விஷயம் தேவை, சூரிய ஒளி என்ற விஷயம் தேவை. நல்லாவே விலங்கெடுத்திருப்பீங்க இந்த சீசன் டைம்ல உங்களுக்கு நல்லாவே விலங்கெடுத்திருக்கும். இந்த வெயில் என்ற விஷயம் இல்லாம, சூரிய ஒளி என்ற விஷயம் இல்லாம உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லாம. உதாரணமா வெள்ளத்துல ஆடிக்கப்பட்ட ஏரியால எல்லாத்துக்கும் தெரியும், வெயில் இம்பார்ட்டன்ட் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க வெயில் என்ற விஷயம் இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லாம். வெயில் சூரிய ஒளி இல்லாம ப்ரொடக்ஷன் பண்ணே இல்லாம். சூரியன் வளரலன்னு சொன்னா அந்த நாள் ப்ரொடக்ஷன் பண்றது கஷ்டம். இப்ப நிறைய பேர் ஜொப்புக்கு போகாம, மழை பெய்யக்கும் நிறைய பேர் ஜொப்புக்கு போறலே, இந்த ப்ரொடக்ஷனை பண்ண கஷ்டம். அப்ப சூரிய ஒளியோட விஷயம் எங்களுக்கு எப்படியோ உற்பத்திக்கு சப்போர்ட் பண்றால் ஒரு வளம் தான். ஆனா இந்த வளம் இயற்கையில இறைவனால ஃப்ரீயா கிடைக்கப்படுது. யாருக்காச்சும் சூரியனுக்கு பேமெண்ட் பண்றோமா? சூரியனுக்கு பேமெண்ட் பண்றோமா? இல்ல. சூரியன் தார வெளிச்சத்தையும் விட குறைவான வெளிச்சம் தாரது இந்த மின்சாரம். நாங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல போயிட்டு மாசம் பேமெண்ட் பண்ணி இந்த குறைஞ்ச வெயில எடுத்து கொண்டிருக்கணும், குறைஞ்ச வெளிச்சத்தை. அதையும் விட வெளிச்சம் தான் சூரியன். ஆனா சூரியத்துக்கு நாங்க யாரும் பேமெண்ட் பண்றதில்ல. சேம் டைம் சூரியன் அன்லிமிட்டடான நிரம்பல். அன்லிமிட்டடான நிரம்பல் என்ற அர்த்தம் என்னன்னா, சாரத்துல கேள்வி பண்ணிக்கோங்க. அன்லிமிட்டடான நிரம்பல் என்று சொன்னா, எங்களுக்கு நிரம்பல் சொல்லக்கூடிய கன்செப்ட் நாங்க 2வது யூனிட்ல படிப்போம். அப்ப உங்களுக்கு இன்னும் இந்த கன்செப்ட் கிளியர் ஆகும். நிரம்பல் என்று சொன்னா இதுக்கு நாங்க தமிழ்ல சொல்ற பேர் இன்னொன்று கிடைப்பனவு என்று சொல்லுவோம். கிடைப்பனவு அவைலபிள் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அவைலபிள் சப்ளை தான் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். அவைலபிள் என்றா எங்களுக்கு கிடைக்கிற அளவு, எங்களுக்கு சாமான் கிடைக்கிற அளவு. எங்களுக்கு இந்த சூரிய ஒளியின் விஷயம் வேணாண்ட அளவுக்கு நாங்க எடுப்போம். சிலவங்க சொல்லுவோம் வேணாம், அதுக்காக வெயில் போதும் இதுக்காக போதும், மழை கொஞ்சம் பெஞ்சா நல்லா ஆயிக்குமே என்று சிலவங்க யோசிப்பாங்க. மழை அடிச்ச கூட இதுக்காக மழையே போதும், கொஞ்சம் வெயில் நல்லா ஆயிக்குமே சொல்லி வேணாடு சொல்ற அளவுக்கு இது நிரம்ப கிடைப்பனவு கிடைச்சு கொண்டே இருக்கும். எங்களுக்கு தடுக்கேட அந்த அளவுக்கு கிடைப்பனவு. அப்படி ஒரு கிடைப்பனவு கிடைச்சும் என்று சொன்னா இதுக்குத்தான் நாங்க சொல்ற எல்லையற்ற நிரம்பல் என்று சொல்ற. எல்லையற்ற நிரம்பல். சம்டைம் இப்ப நான் கிளாஸ் செய்யக்குள்ள மேக்சிமம் 2 hours அப்படி 1.5 hours அதுக்கும் இதுக்குமான கெப்லுக்குள்ள தான் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்ப இது வந்து லிமிட்டடான ஒரு வரம்பு கிடைப்பனவு உனக்கு கிடைக்கிறேன்னா ஒரு 1.5 hour 2 hourக்குள்ள இந்த கிடைப்பனவு முடிஞ்சிடும். ஆனா சூரிய ஒளி அப்படி இல்லை, எனக்கு அன்லிமிட்டடான கிடைப்பனவு இருக்குது. ஆனா நல்லா நினைச்சோங்க, ஒரு சில கண்டிஷனால அதோட கிடைப்பனவு மட்டுப்படுத்தப்படையும். ஒரு சில காரணத்தால அவருடைய கிடைப்பனவு இயற்கையினுடைய காரணத்தால கிடைப்பனவு மட்டுப்படுத்தப்படையும். டவுட் வந்து நான் பேர் பண்ணேன், கிடைப்பனவு மட்டுப்படுத்திடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணி பாருங்களேன், மழை பெய்ய போல வெயில் அடிக்காது. எப்படித்தானே மழை பெய்ய போல வெயில் அடிக்காது. அப்ப இதை வச்சு நீங்க செல்ல யோசிக்கப்படாது. இந்த இடத்துல கிடைக்கிறல்ல தானே, லிமிட்டடான கிடைப்பனவு தானே, இதனால் இது பொருளாதாரத்தை வளர்த்துக்கு வருமானது யோசிச்சவான். அது இயற்கையினுடைய நியதி, இறைவனுடைய நீதிப்படி சில நேரத்துல இயற்கை வளங்களோட நிரம்பல் மட்டுப்படுத்தப்படையும். பாலைவனத்துல போய் எனக்கு எதிர்பார்க்கலாம், மழை எதிர்பார்க்கலாம். அது இறைவன் நியதி, இயற்கையோட நியதி. அந்த நியதிப்படி எங்களுக்கு சில நிரம்பல் சில டைம்ல எடுக்கலாம். ராவுல சூரிய ஒளி எடுக்கலாம். சூரிய ஒளி வெள்ள 6 மணிலிருந்து ராவு 6 மணி வரைக்கும் தான். அப்ப இந்த கெப்புளுக்கு சூரிய ஒளி எக்கச்சக்கமாக கிடைக்கும். இதுக்குதான் நாங்க எல்லையற்ற நிரம்பல்னு சொல்றோம். அது இல்லாம நிரம்பல் மட்டுப்படுத்தப்படுற இயற்கையினுடைய நீதி டைம்ல எங்களுக்கு நிரம்பல் கிடைக்காததுனால இதை வச்சு பொருளாதார வளமாக சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல கன்செப்ட் விலங்கெடுக்கணும். சில நேரம் இந்த இயற்கையினுடைய நிரம்பல் மட்டுப்படுத்தப்படையும். சில நேரம் இயற்கையில வளங்கள் கிடைக்கிற அளவு சில காலங்கள்ல மட்டுப்படுத்தப்படையும். மழை காலத்துல வெயில் எதிர்பார்க்கலாம், வெயில் காலத்துல மழை எதிர்பார்க்கலாம். இந்த விஷயம் வந்து இறைவனுடைய நியதி, இறைவனுடைய இயற்கையினுடைய நியதி. இந்த நியதிப்படி சில நேரத்துல வளங்கள் கிடைக்கிறது மட்டுப்படுத்தப்படையும். அதனால நீங்க யோசிக்கப்படாது இது எல்லையற்ற நிரம்பல் இல்லைன்னு யோசிக்கப்படாது. கிடைக்கிற டைம்ல சம்பூர்ணமா எக்கச்சக்கமா கிடைக்கும். இதுதான் எல்லையற்ற நிரம்பல் அர்த்தம். கிடைக்கிற டைம்ல சம்பூர்ணமா எக்கச்சக்கமா கிடைக்கும். இறைவன் நியதிப்படி மட்டுப்படுத்தப்படலாம். அந்த டைம்ல அவருடைய நிரம்பல் கிடைக்காது. அப்ப அதை வச்சு நீங்க இது பொருளாதார வளம் அல்லன்னு முடிவுக்கு வரவாங்க. அதை நாங்க எக்ஸ்ட்ரா தலைப்பன் போன கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இலவச பண்டங்கள்
பொருளாதார சரி உங்களுக்கு போன கிளாஸ் இலவச பண்டங்கள் அது உற்பத்திக்கு பயன்படுத்தாம நாங்க நேரடியா சம்டைம் இந்த சூரிய ஒளியெல்லாம் உற்பத்திக்கு பயன்படுத்தி அது வளமாக மாறும். அது என் சொந்த தேவைக்கு சூரிய ஒளியை பயன்படுத்தினா, என் உடுப்பு காயப்போட பயன்படுத்தினா, என் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வெளிச்சம் யூஸ் பண்ணினா, அப்ப அந்த இடத்துக்காக அந்த இடத்துல சூரிய ஒளி என் சொந்த நுகர்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது, உற்பத்திக்காக அல்ல. அப்ப அந்த இடத்துல சூரிய ஒளி ஒரு பண்டமாக தான் நீக்கும், வளமாக ஈக்காது. அப்ப அதனாலதான் போன கிளாஸ்ல தந்தேன், இலவச பண்டங்களும் சில நேரம் நாங்க ஒரு தலைப்பு எக்ஸ்ட்ராவை படிப்போம். ஒரு சில நேரம் வளங்கள் வளங்களோ பண்டங்களோ இறைவன நாட்டப்படி இயக்கிய நீதிபதி மட்டுப்படுத்தப்படையிடும். அதை வச்சு அது எல்லையற்ற நிரம்பல் என்று நாங்க எடுக்க ஏலா என்றதை போன கிளாஸ் சொல்லி தந்தோம். சரி, இந்த கிளாஸ் மட்டும் சொல்லி தாரேன். கிடைப்பனவு சில நேரம் இறைவன நியதிப்பதி இயற்கையில நியதிப்பதி மட்டுப்படுத்தப்படிலும் அதை வச்சு நீங்க முடிவெடுக்க வானம் எல்லையற்ற நிரம்பல் இல்ல என்று சொல்லி. சரியா? பொதுவா சூரிய ஒளி, காற்று, மலை, பாலைவனத்துல கிடைக்கிற வெயில் எல்லாமே இலவச வளம் தான். அது எல்லாமே இயற்கை எல்லையற்ற நிரம்பல் தான். சரியா? அப்ப அந்த டைம்ல நான் சொன்னதானே, இப்ப சில டைம் மட்டுப்படுத்தப்படையும், இப்படிதான் சில டைம் மட்டுப்படுத்தப்படையும். மழை காலத்துல சூரிய ஒளி எதிர்பார்க்க இயலாம், இரவு காலத்துல சூரிய ஒளி எதிர்பார்க்க இயலாம். சோ என்ன செய்யறாரு, இப்ப இவருக்கு இரவு காலத்துல வெளிச்சம் ஓடும் தானே, இரவுல மனுஷன் வெளிச்சம் இல்லாம வாழையில தான் இப்ப கரண்ட் போய் கிளாஸ் நடத்திக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல உங்களுக்கு வெளிச்சம் ஓணும்னு சொன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு வெளிச்சம் ஓணும்னு சொன்னா, அந்த ப்ரொடக்ஷனை பண்றதுக்கு உங்களுக்கு வெளிச்சம் ஓணும்னு சொன்னா இரவு டைம்ல எடுக்கலாம். அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா சோலார் பவரோட யூஸ் பண்றோம். இரவு காலத்துல சூரிய ஒளி எடுக்கிறதுக்காக வேண்டி சூரிய ஒளிய இரவு காலத்துல, சூரிய ஒளிய மழை வெயில் இல்லாத காலத்துல எடுக்கிறதுக்கு தான் சோலார் பவர் யூஸ் பண்றேன். சோலார் பவர் சூரிய கலங்களை சேமித்து வச்சு சூரியன் போன பிறகு அதை வச்சு எனக்கு என்ன செய்யணும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளே. அப்ப அந்த சோலார் பவர் என்று சொல்றது, அந்த இடத்துல சோலார் பவர் யூஸ் பண்ண போல நாங்க எடிஷனல் கொஸ்ட் தாங்க வேண்டி ஒரு சோலார் பவருக்கு ஒரு பேமெண்ட்டை பண்ணணும் தாங்க. சோலார் பவர் கிட்ட லட்சக்கணக்குல ஒரு சோலார் பவர், ஒரு பெரிய கூரையோட சீட் அளவுக்கு சோலார் பவர். அப்ப அந்த அளவுக்கு எடுக்கணும்டா நீங்க ஒரு பேமெண்ட்டை பண்ணித்தான் ஆகணும். சோ அந்த பேமெண்ட்டுக்கு அமைய செலவு இந்த 1 லட்சம் நான் எதுக்கு கொடுக்காம என்னோட வேறொரு வேலைக்கு செஞ்சிருக்கீங்க, ஒரு பைக் ஒன்று எடுத்திருக்கீங்க, ஒரு வாகனம் ஒன்று எடுத்திருக்கீங்க, அது இல்லாமாக்கிதான் நாங்க இருக்க சோலார் பவர் கொடுத்திருக்கிறேன். சோ இந்த கொஸ்டுக்கு அமைய செலவிக்கிறனால சோலார் பவர் யூஸ் பண்ணி வெயில் எடுக்க ஆரம்பிச்சா அந்த வெயில் இலவச வளம் அல்ல, பொருளாதார வளமா மாறும். சோலார் பவர் யூஸ் பண்ணாம சும்மா வெயில நாங்க இயற்கையில நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் வேண்டாம், அந்த வளத்துக்கு ஃப்ரீ பேமெண்ட், வளத்துக்கு சல்லித்தை கொடுக்க தேவையில்லை. அந்த வளம் எல்லையற்ற நிரம்பல், அந்த வளம் எதிர்கீழ வரும் எங்கள்ட சேம் டைம் அந்த வளத்துக்கு அமையச்சில பூச்சியமாக இருக்கும். சோ அந்த வளம் எங்கள்ட பொருளாதார வளம் அல்ல, இலவச வளம் அல்ல, இலவச வளம் பொருளாதார வளத்துக்காக வராது. ஆனா நாங்க கொஸ்டனை தாங்க போனோம்னு சொன்னா அந்த கொஸ்டனு தாங்க கொள்ள அது பொருளாதார வளர்ச்சிகளை டிரெக்டா வரும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, அது இன்னொரு கேட்ட டவுட் என்ன சொன்னா, நிலம் என்று சொல்லக்கூட சம்டைம் நீங்க படிச்சிருப்பீங்க, சில இடத்துல படிச்சிருப்பீங்க, நிலம் ஒரு இலவச வளம், நிலம் ஒரு பொருளாதார வளம் என்று சொல்லி 2 கன்செப்ட படிச்சிருப்பீங்க. இங்க விலங்கெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நிலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்னென்ன விஷயம் உள்ளடங்கும் என்றதை வச்சுதான் இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகும். நிலமெடு செல்லக்கொள்ள நாங்க என்ன விஷயத்தை உள்ளடக்குறோம் என்று சொன்னா, நான் யூஸ் பண்றேன் நிலமெடு செல்லக்கொள்ள எந்த விஷயத்த யூஸ் பண்றோம் என்று சொன்னா, சிம்பிளா நிலமெடு செல்லக்கொள்ள நாங்க நடக்கிற நிலப்பகுதிக்கு தானே, நடக்கிற நிலப்பகுதி எது கீழால வரும், பொதுவாகவே நிலத்தீ கீழால வரும். நடக்கிற நிலப்பகுதி பொதுவாகவே நாங்க நடக்கிற இந்த புவியிட மேல் துண்டி மேற்பரப்பு, புவி மேற்பரப்பு, நீங்க புவியியலை படிச்சுப்பீங்க, புவி மேற்பரப்பு, அது எது கீழால வரும், நிலத்துக்கு கீழால வரும். ஓகே, அதே கீழே டவுட் வந்து சொல்லித்தாங்க. அது நிலத்து, இதுக்கு நாங்க சொல்ல பேர் நிலம், இதுக்கு நாங்க சொல்ல பேர் நிலம். அதே மாதிரி இக்கனாமிக்ல நல்லா ஞாபகம் வச்சு, இக்கனாமிக்ல இந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி நிலத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி, நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, அந்த பேமெண்ட், அந்த மேற்பரப்புக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி, மேற்பரப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, இதுல புதுப்பிக்கத்தகாத வளமாக இருந்தா அதுவும் நிலத்துக்கு கீழாடத்தான் வரும். புதுப்பிக்கத்தகாத வளம் என்று சொல்வது ரீஜெனரேட்டிங் பண்ணிடும், மறு உற்பத்தி செய்ய இல்லா.
எக்ஸாம்பிள் பெட்ரோல் எடுங்களே, பெட்ரோல் இந்த கன்செப்டை கிளியரா விளங்க. பெட்ரோல் யாழ்ப்பாணத்தை பெட்ரோல் கிடைச்சுக்கோங்க ஸ்ரீலங்கால ஒரு கால போகுது. கிடைச்ச உடனே என்ன செஞ்சாங்க, ஜனாதிபதி 100 வருஷம் அடிச்சு சைனாக்காரனுக்கு வித்து விட்டான். அதனாலதான் ஸ்ரீலங்கா இப்படி சில நேரத்துல. அப்ப அந்த மாதிரி வளங்கள் வந்து லேசில கிடைக்கிறல்ல. ஆனா ஒரு இடத்துல கிடைச்சி முழுமையாக நாங்க தோண்டி எடுத்த பிறகு திருப்பி இந்த இடத்துல மறுவ பெட்ரோல் உற்பத்தி செய்ய இயலா. கிணத்துல தண்ணி வாரமே பெட்ரோல் வராது. ஒரு தடவை நாங்க அள்ளி எடுத்துட்டோம்னு சொன்னா இயற்கை கனியங்கள் திருப்பி அதே இடத்துல ஜெனரேட் ஆக இயலாம், மறுபடி உற்பத்தி செய்ய இயலாம். நிலக்கரி மதமாய்த்தான், பெட்ரோலும் மதமாய்த்தான், நிறைய வளங்கள் ஆயிட்டான். அந்த வளங்களுக்கு தான் நாங்க சொல்ற புதுப்பிக்க முடியாத வளம். ஆனா கிணறு தோண்டினீங்களே, கிணறு தோண்டு தண்ணியை நீங்க இறக்கிறீங்க அர்த்தம் என்ன, ஊத்த தண்ணியில மொத்த தண்ணியும் கிணத்துல எடுக்கிறீங்க. எடுத்து முடிஞ்சாலும் திருப்பி தண்ணி என்ன செய்யும், கிணத்துல நிறையும். அப்ப இதை எடுக்க அள்ள தண்ணி வரும். அப்ப அதுக்கு நாங்க சொல்றது புதுப்பிக்க முடியுமான வளம், புதுப்பிக்க முடியுமான வளம். சோ இந்த இடத்துல புதுப்பிக்க முடியுமான வளத்துக்கு நாங்க சிம்பிளா சொல்லுவோம் இலவச வளம். புதுப்பிக்க முடியாத வளத்துக்கு நாங்க சிம்பிளா சொல்லுவோம் பொருளாதார வளம் சொல்லுவோம். இதுக்கு அமைய செலவு, இதுக்கு விட்டு கொடுப்பிக்குது, இதுக்கு விட்டு கொடுப்பிக்குது. என்ன ஒரு விஷயத்தை இழந்துதான் இந்த விஷயத்தை எடுக்க வேண்டி இருக்குது. சோ இந்த இடத்துல இந்த வளத்தை நாங்க நிலத்தீக்கியால கொண்டு வருவோம். இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இந்த இலவச வளத்தையும் நாங்க சேம் டைம் இலவச வளத்துக்குள்ளுக்கும் சில நேரங்கள்ல புதுப்பிக்க தகாத வளத்தையும் போடுவோம், புதுப்பிக்க முடியுமான வளத்தையும் போடுவோம். புதுப்பிக்க தகாத வளத்தையும் போடுவோம், புதுப்பிக்க முடியுமான வளத்தையும் போடுவோம். ஆனா நிலத்துக்குள்ளுக்கு புதுப்பிக்க முடியுமான வளத்தை போடுறது இல்ல. உங்களுக்கு பேப்பர்ல கேள்வி கேட்டு வரக்கொள்ள தெளிவாக ஹைலைட் பண்ணி தருவான், நிலம் என்று சொல்லி தருவான். அப்ப அந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு மேலீகக்கூடிய கீழீகக்கூடிய புதுப்பிக்க தகாத வளமும் மேற்பரப்பும் தான் நினைவு வச்சுக்கோங்க. ஆனா இலவச வளம் எடுத்து சொல்ல போல அதுக்குள்ளுக்கு புதுப்பிக்க முடியுமான வளமும் ஈக்கேலும், புதுப்பிக்க முடியாத வளமும் ஈக்கேலும். சரியா? அப்ப இடத்துல நிலம் என்றது பொருளாதார வளம், ஏன்னா யூஸ் பண்ண பொருளாதார வளம். மத்தபடி மற்ற வளங்கள் இலவச வளர்த்திகளா வரும். இது சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகிக்கும். நான் திருப்பி ஒரு தடவை விளங்கப்படுத்துறேன். சரியா? நிலம் என்று சொல்றது பொருளாதார வளம். நிலம் என்று சொல்றது பொருளாதார வளம். எந்த ஒரு மறு கருத்தும் இல்ல, டைரக்டா பொருளாதார வளம். ஏனென்றா அது ரீசன் நாங்களுக்கு பின்னால வரக்குள்ள சொல்லித்தாரு. நிலம் என்றது பொருளாதார வளம் தான். சரியா? அப்ப ஏன் நிலத்துக்கு பொருளாதார வளம் என்று ஹைலைட் பண்ணி சொல்றோம் என்று சொன்னா, நிலத்தினுடைய நிரம்பல் நிலையானது. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய நிரம்பல் எவ்வளவுண்டா 65,610 சதுர கிலோமீட்டர் தான். 65,610 சதுர கிலோமீட்டர். இதுக்கு புவி மேற்பரப்பும் வரும், கடலும் வரும், எல்லாம் வரும். நீங்க சம்டைம் சைனீஸ் காரனுவல் ஃபோர்ட் சிட்டின்ற பேர்ல கடலுக்குள்ளுக்கு மண்ணை போட்டு நிறைச்சேன்ற பேர்ல 67,610 சதுர கிலோமீட்டர் கூட போறல. ஏன் கூட போறேன்டா, ஆல்ரெடி ஸ்ரீலங்காக்கு ஏன் சொந்தமான கடலையும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி தான் நிற்கிறோம். அதனால கடலை மண்ணை போட்டு நிறைச்சேன்னு சொல்லி புதுசா மறுபடியும் நாங்க எட் பண்ண தேவையில்லை. அப்ப நிலம் என்ற நிரம்பல் நிலை எவ்வளவு காலம் வைத்தாலும் நிலையானது. சம்டைம் சுனாமி வந்து நிலத்தில் ஒரு பகுதி பெய்த்து, யாழ்ப்பாணம் இல்ல, சுமார் ஏதாச்சும் ஒரு பகுதி இல்லாம பெய்த்தாலும் அதுவும் கடலா தான் மாறும், வேற விஷயமா மாறையில. அப்ப அதுவும் ஸ்ரீலங்கா கடலுக்குள்ளனால அந்த நிரம்பல் என்ன நடந்தாலும் ஒரு நாள் மாற போறோம். 65,610 தான். அப்ப நிரம்பல் நிலையானதால தான் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு இழக்க வேண்டி வரும். அதனால நிலத்தை நாங்க பொருளாதார வளர்த்திக்கிறத பேசுவோம். பின்னால ஒரு இன்னும் கிளியரா சொல்லித்தாங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த இடத்துல அதனாலதான் நாங்க புதுப்பிக்க முடியாத வளத்தை நிலத்தீக்கிற கொண்டு வரல, புதுப்பிக்க முடியாத இயற்கை வளத்தை கொண்டு வர, புதுப்பிக்க முடியுமான விஷயத்தை கொண்டு வரல, புதுப்பிக்க முடியுமான இயற்கை வளத்தை முடியாத இயற்கை வளத்தை கொண்டு வரதுக்கான ரீசன் அது. இந்த விஷயம் புதுப்பிச்சேடா, முறை கண்டுபிடிச்சேடா, நிலம் வேண்டா அவ்வளவுதான். அதுக்காக தான் புதுப்பிக்க முடியாத விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம், இயற்கை வளத்தை கொண்டு வரலாம். அப்ப இந்த இடத்துக்குள்ள நிலம் என்று செல்லக்குள்ள இதுக்குள்ள காடுகளும் வரும், இதுக்குள்ளுக்கு நிலப்பரப்பும் வரும், இதுக்குள்ளுக்கு கடலும் வரும், இதுக்குள்ளுக்கு அதாவது இருக்கக்கூடிய காற்றுகளும் சம்டைம் வரலாம். சரியா? அப்ப இந்த விஷயத்துக்கு தான் நிலம் என்று சொல்றேன். அப்போ சம்டைம் உங்களுக்கு நிலம் என்று சொன்னடிக்கே ஜஸ்ட் இந்த விஷயங்கள் ஞாபகம் இருந்தா போதும். அப்ப இதுக்குள்ளுக்கு இந்த காத்தை விடுங்களேன், இந்த 3 விஷயத்தை ஞாபகம் இருந்தா போதும். இதுதான் நிலம் என்ற கன்செப்ட். சரியா? அப்ப நிலம் என்றது பொருளாதார வளம்.
அதே மாதிரி நிலத்துக்கு கீழே அழிக்கூடிய புதுப்பிக்க முடியாத சம்திங் பெட்ரோலியம் இதுகளையும் நிலத்துக்கு கீழே கொண்டு வர இயலும். சரியா? அதையும் நிலத்துக்கு கீழே காட்ட இயலும். நிலம் என்று சொல்லி எடுக்க இயலும். ஆனா இலவச வளம், நான் இங்க பேசின இலவச வளம் என்று சொல்றது இந்த இடத்துல புதுப்பிக்க முடியாத, புதுப்பிக்க முடியுமான, நிலத்துக்கு கீழே இருக்கிற, நிலத்துக்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் சிம்பிளா சொல்ல பேர் இலவச வளம். ஃப்ரீயா கிடைக்கணும், சேம் டைம் எல்லையற்ற நிரம்பலா ஈக்கணும், சேம் டைம் எங்களுக்கு அமைய செலவு ஈக்கப்படாது. ஏன்னா அப்படிப்பட்ட வளமாக இருந்தா அது நிலத்துக்கு கீழே இருந்தாலும் ஓகே, மேலே இருந்தாலும் ஓகே, இது இலவச வளத்துக்கு வரும். இந்த 2-3 கொஸ்டின் செய்யக்கூட, பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின் செய்யக்கூட, மாடல் பேப்பர்ஸ் கொஸ்டின் செய்யக்கூட இந்த கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகும். சரி, நீங்க கொஸ்டின்ஸ் ஒன்று பார்த்துல தானே, அதனால சம்டைம் கன்ஃபியூஸ் செய்யும். கொஸ்டின்ஸ் ஒன்று பார்த்த போது இன்னும் கிளியர் ஆகும். சரியா? அப்ப நிலமெடு செல்லக்கூடிய இடத்துல கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், காடுகள் வரையிலும், நிலத்துகளுக்கு நில மேற்பரப்பு வரையிலும், கடல்கள் வரையிலும், இதுக்குதான் நாங்க சிம்பிளா நிலம் என்று சொல்றோம். அதே மாதிரி புதுப்பிக்க முடியாத வளங்களையும் நிலத்துக்கு கீழால எட்பண்ணையிலும், அது ஆப்ஷன் எல்லாம் நாங்க எடுப்போம், ஆப்ஷன் எல்லாம் நாங்க எடுப்போம், இன்க்ளூட் பண்ண இயலும். ஓகே, இன்க்ளூட் பண்ண இயலும் என்றதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அடுத்தது இயற்கை வளத்துக்குள்ளுக்கால புதுப்பிக்க முடியுமான, புதுப்பிக்க முடியாத, நில மேற்பரப்புக்கு கீழேகிற, நிலப்பரப்புக்கு மேலேகிற எல்லா வளமும் இலவச வளம் தான் மறந்துடுவான். சரியா? அப்படின்னு இடத்துல உங்களுக்கு சம்டைம் கிளியர் ஆகிடும். எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி எழுதுறேன். நிலம் என்று சொன்னா, நிலம் என்று சொன்னது உங்களுக்கு போக போக இன்னும் கிளியர் ஆகும். இந்த டவுட் கேட்டு நான் சொல்றேன். காடுகள் வரையிலும், அமேசான் காடு எல்லாம் நிலத்தீக்கலாடு தான் வரும். கடல்கள் வரையிலும், நில மேற்பரப்பு, நாங்க நடக்கிற மேற்பரப்பு வரையிலும், புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள் வரையிலும், இதனாலும் வரையிலும். சேம் டைம் இலவச வளம் என்று சொல்லப்போல, இலவச வளம் என்று சொல்லப்போல இந்த இடத்துல 2 விஷயம் தான். புதுப்பிக்க முடியாத இலவச வளம் எல்லாம் வரும், புதுப்பிக்க முடியுமான இலவசம் எல்லா வளமும் வரும். அப்ப இது 2ஐயும் இன்க்ளூட் பண்ணது இலவச வளம். அப்ப இலவச வளமாக கன்ஃபார்ம் ஆகணும் வேண்டாம், இந்த கண்டிஷன்னாலும் மீக்கிறான்னு பாருங்க. உண்டு ஃப்ரீ பேமெண்ட், எல்லையற்ற நிரம்பல், அமைய செலவு பூச்சியம். சம்டைம் இயற்கை வளங்களை எடுக்கிறதுக்கு நீங்க சல்லி கொடுக்க வேண்டியானா அந்த இடத்துல அது பொருளாதார வளமாக மாறும். இப்ப சம்டைம் நீங்க யோசிப்பீங்க தானே, பெட்ரோலியம் என்பது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புதுப்பிக்க முடியாத ஒரு வளம். நிலத்துக்கு கீழே பெட்ரோல் ஈக்கன்னு சொல்லி நான் வாகனம், உதாரணம் இந்த இடத்துல பெட்ரோல் ஈக்கனுக்கு நிலத்துக்கு கீழே நான் என்னோட பைக்கை கொண்டு வந்து இதை வச்சு ரேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், பெட்ரோல் நிறையுமா? நிறையாது. பெட்ரோல் எடுக்கணும்னா நான் நிலத்தை தோண்டணும், நிலத்தை சுத்திகரிச்சு எடுக்கணும். அப்ப நிலத்தை தோன்றதுக்கு, சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு தனி கொஸ்டானு போகும். அப்ப அப்படி கொஸ்ட செலவழிச்சு நான் ஒரு இலவச வளத்தை எடுத்தா அந்த வளம் எதிர்க்கு டிரெக்டா வரும், இலவச வளம் ஆகிக்காது, பொருளாதாரமா மாறும். அப்ப அதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இலவச வளம் தான் புதுப்பிக்க முடியாத, புதுப்பிக்க முடியுமான, நிலத்துக்கு கீழே, நிலத்துக்கு மேலே எல்லாம் இலவச வளம் தான். ஆனா கண்டிஷன் கொஸ்டொண்டி ஹெட் ஆகும்டா, அது டிரெக்டா பொருளாதார வளமாக மாறும். அது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களோட டவுட்ஸ் கிளியர் எல்லாத்துக்கும்? அதுக்கு அருமைப்படுத்தது என்றும் சொல்லிடுமே. ஓ, அதுக்கு எல்லையற்ற நிரம்புகளை கட்டுப்படுத்துறது இன்னும் சொல்லிடும் சப்ரா. சரி, இந்த ஷாரா சஸ்மிதக்கு ஓகே. ஜுஹைனுக்கு பொருளாதாரம் அல்லா வளம்க்கும் இயற்கை வளம்னு சொல்லலாமா? ஓ, பொருளாதாரம் அல்லா வளத்துக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், இலவச வளம் அல்லது இயற்கை வளம்னு சொல்லிடும். அது பிரச்சனை இல்லை. நிலம் ஒரு இயற்கை வளம் அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க. இடத்துல இலவச வளங்களுக்கு மாற்றம் செஞ்சா அது பொருளாதார வளம். அப்படியா? ஓ, இலவச வளத்துக்கு ஒரு எடிஷன்ல கொஸ்டன் நாங்க இலவச ஏன்னா வளம் எடுசனா உற்பத்தி பயன்படுத்தணும் தானே. அப்ப உற்பத்திக்கு பயன்படுத்துறது லெவலுக்கு மாத்துறதுக்கு நாங்க ஒரு கொஸ்ட செய்கிறோம், மனுஷன் தலையீடு செய்யறான் அந்த இடத்துல. அப்படி வந்தா அது பொருளாதார வளமா. உதாரணம், இந்த பெட்ரோலியத்தை நாங்க ப்ரொடக்ஷனுக்கு எடுக்கணும்னா நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கணும், நிலத்துக்குள்ள ஈக்கும் வரைக்கும் அது இலவச வளம். ஆனா ப்ரொடக்ஷனா எடுக்கிறதுக்கு, தோண்டி எடுக்கிறதுக்கு மனிதன் தலையீடணும், மனிதன் யூஸ் பண்ணப்படணும், அங்க சிரமம் உண்டு, கொஸ்ட் தாங்கணும். அப்ப அந்த இடத்துல அந்த பெட்ரோலியம் இயற்கை வளத்திலிருந்து பொருளாதார வளமாக மாறும். மனித தலையீடு எட்டாவி, கொஸ்ட் எட்டாவி அமைச்சல ஒன்று வரும் என்று சொன்னா அது இலவச வளத்திலிருந்து பொருளாதார வளமாக மாறும். கிளியரா சொன்னீங்க? சரி, பயன்படுத்தப்பட்ட நிலம் தானே பொருளாதார வளம்க்கு வரும். பயன்படுத்தப்பட்ட நிலம் என்று
நிலம் என்று போட்டா ஓகே. நிலத்துல நீங்க பயன்படுத்தப்பட்டன்னு சரி மென்ஷன் பண்ண தேவையில்ல. உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறேன்னு சொல்லுவோம். உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறேன்னு சொன்னா அந்த வளம் பொருளாதார ஒரு வளம் தான். மணால் நீங்க டவுட் ஒண்ணு கேட்டீங்க, அங்காள திரும்பக்குள்ள கண்ணே, பட் எங்களுக்குள்ள டவுட் நீங்க அழிச்சிக்கிறீங்க போல. டவுட் தான் கேளுங்க. டவுட் இல்லைன்னா கேளுங்க. எங்களை திரும்ப கூட சம்டைம் நீங்க பார்த்து கூட ஒவ்வொருத்தர ரிப்ளை பண்ண கூட சம்டைம் நீங்க அழிச்சி கேளும். அப்படி யாராச்சும் அழிச்சேன்னு சொன்னா டவுட் கேட்கணும், திருப்பி கேளுங்க, நோ ப்ராப்ளம். சரியா? அப்ப ஹனானா என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிலமென்று சொல்லக்கூடிய இடத்துல பயன்படுத்தப்பட்ட நிலமென்று சொல்லி மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்படி இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தப்பட்ட நிலம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனா உற்பத்திக்கு பயன்படுத்தப்படணும், அப்பதான் வளமாக இடிக்கு. சும்மா நான் ஊட்ட அமைக்கிறதுக்கு நிலம் ஒன்று வச்சுக்கிடமே, இது ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படல, இது சொந்த தேவைக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்ப இது பண்டமே தவிர வளமாக இருக்காது. வளம் என்று சொன்னா அது ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படணும். இதே நிலத்துல ஒரு ஃபேக்டரி கொடுத்தா அவங்க ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல யூஸ் பண்ணாதான் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாது வளத்தீக்கியால வரும். அதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதாரம் அல்லா வளர்த்த எங்களுக்கு இயற்கை வளம் என்றும் சொல்லே. பொருளாதாரம் அல்லா வளர்த்த எங்களுக்கு இயற்கை வளம் இலவச வளம் என்று சொல்லலாம். ரெண்டு பேரும் சொல்லலாம். இயற்கை வளம் அல்லது இலவச வளம்னு சொல்லலாம். சரியா? அப்ப பொருளாதாரம் அல்லா பண்டத்துக்கும் இயற்கை பண்டம் இலவச பண்டம் என்று எங்களுக்கு சொல்லி வேணாம். இதெல்லாம் இயற்கையுடைய கொடையாளது நாங்க சொல்றோம். சம்டைம் நீங்க டவுட்டா எழுந்திப்பீங்க. சில நேரத்துல உங்களோட கைட்லைன்ஸ் எல்லாம் தந்திப்பான், நிலம் என்று போட்டு அல்லது இயற்கை பண்டு பழம் என்று போட்டிப்பான். சம்டைம் நிலம் என்று போட்டு தலைப்பு போட்டக்குள்ள நிலம் அல்லது இயற்கை வளம் என்று போட்டிப்பான். இந்த இடத்துல அதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கும். சரியா? இயற்கை வளமை நிலத்துக்கு சொல்லுமா சொல்லு. அப்ப இடத்துல கிளாரிட்டி ஒன்றிக்கும், கிளியர் ஒன்றிக்கும். ஏன் இந்த இடத்துல இலவச இயற்கை வளம் என்று சொல்லிக்கண்டா, இந்த புதுப்பிக்கத்தகாத வளம் நிலத்துக்குள்ள ஈக்கிறதுனால. அதனாலதான் இந்த இருக்கும் இயற்கை வளம் என்று சொல்லக்கூடிய டேர்ம் யூஸ் பண்ணிப்பான். ஆனா இயற்கை வளம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த இடத்துக்கும் யூஸ் பண்ண ஏழும் இலவச வளத்துக்கும் எங்களுக்கு இயற்கை வளம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கேள்வி கேட்கக்குள்ள கிளியரா தான் கேட்பான், கன்ஃபியூஸ் பண்ணி கேட்க மாட்டான். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி தான் கைட்ல பயன்படுத்திக்கிறான். ஆனா கேள்வி கேட்கல கன்ஃபியூஸ் பண்ணி கேட்க மாட்டான். நிலத்துக்கு இயற்கை வளமேலும் சொல்ல இயலுமா என்று சொல்லி சிலவங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா கைட்லயும் அப்படிதான் போட்டிருப்பான். ஆனா அந்த இடத்துல இயற்கை வளம் என்று போட்டதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, இயற்கை வளத்தின் ஒரு பகுதி தான் புதுப்பிக்க முடியாத வளம். அந்த வளம் நிலத்துக்குள்ள கீக்குது. அதனாலதான் நிலத்துக்கு ஸ்லேஷ் பண்ணி இது இயற்கை வளம் குறிப்பிடையும் என்று போட்டிருப்பான். அதைத்தான் நிறைய பேர் நான் சொல்லி குழம்பி கொண்டு இருப்பீங்க. சரியா? அப்ப இயற்கை வளம் சொல்லத்துக்கு ரீசன் அதுதான். ஆனா எங்களுக்கு இலவச வளத்துக்கும் இயற்கை வளம் என்று குறிப்பிட ஏலும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவச வளத்துக்கும் இயற்கை வளம் என்று குறிப்பிட. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இலவச வளத்துக்கு இலவச வளம் என்றே போடுங்க. அப்படி ஸ்லேஷ் பண்ணி இயற்கை வளம் போட்டாலும் எந்த இடத்துல வெட்டுறதுக்கான சான்சஸ் இல்லை. சரியா? அப்ப அதே மாதிரி நிலமென்று சொல்லக்கூடிய நிலத்துக்கும் இயற்கை வளமை யூஸ் பண்ணிடும். ஆனா இதை இயற்கை வளமோட யூஸ் பண்ணதை தவிர்த்துக்கோங்க. நிலம் என்று சொல்லிய யூஸ் பண்ணுங்க. அல்லது அண்ணா சொன்ன மாதிரி பயன்படுத்தப்பட்ட நிலம் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுற நிலம் என்று சொல்லி யூஸ் பண்ணாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறதுனால தான் நாங்க வளம் என்றே சொல்றோம். அதனால உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறேன்னு சொன்னா அதையும் அந்த டைம்ல யூஸ் பண்ண இயலும். ஓகே, இதுதான் இந்த இடத்துல நிலம் என்று சொல்றதுக்கான விஷயம். சரி, இயற்கை வளம் என்று சொல்றதுக்கான விஷயம். வேற டவுட் செய்யுதா? அமைய செலவும் பயன்பாட்டு செலவும் சேமா? ஓகே, அமைய செலவும் பயன்பாட்டு செலவும் சேமான்னு கேக்குறீங்க. நான் கிளியர் பண்றேன். சார், வயலுக்கு கிடைக்கிற மழை நீர் பொருளாதார வளம் தானே சேர். வயலுக்கு கிடைக்கிற மழை நீர். ஓகே, சம்டைம் நீங்க இந்த என்ன வயலை கிடைக்கிற மழை, சரியா? வயலை கிடைக்கிற மழை நீர் பொருளாதார வளமானு கேக்குறீங்க. அதே மாதிரி ரெண்டு டவுட் கேட்குது. அந்த ரெண்டையும் கிளியர் பண்ண அடுத்த கன்செப்டுக்கு மூவ் ஆகுறேன். அப்ப இன்னைக்கு வயல் இதுதான் வயல். அப்ப இந்த வயலுக்கு மேலிருந்து மழை பெய்ஞ்சு கொண்டு இருக்குது. அப்ப இந்த மழை பொருளாதார வளமானு கேட்கிறாங்க. பொருளாதார வளமானு கேட்கிறாங்க. நாங்க பார்க்கணும் பொருளாதார வளமானு சொன்னா இந்த கண்டிஷன் மூலம் கம்ப்ளீட்டானு பார்க்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆனா அது இலவச வளம், கம்ப்ளீட் இல்லாத பொருளாதார வளம். கட்டாயம் கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வளத்துக்கு முன்னால யூஸ் பண்ண கூட பொருளாதார வளமா அதே மாதிரி இலவச வளமானு பாக்குறதுக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது.
கண்டிஷனை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி கண்டிஷன் பூர்த்தியானா இது இலவச வளம், பூர்த்தியாக ஆட்டி இது பொருளாதார வளம். அப்படி இல்லாம நீங்க வேற இடத்துல வேறமை படிச்சிருந்தா 100% அதுக்கு இல்ல. 100% இந்த வீடியோ நீங்க எங்க பிரச்சனை இல்லை. சம்டைம் நீங்க வேறமை படிச்சிருந்த வேற கிளாஸஸ்ல இந்த கண்டிஷன்ஸ் பூர்த்தியாகி அது பொருளாதார வளமாக சொன்னா, அந்த கண்டிஷன் பூர்த்தியாகி பொருளாதார வளமா சொல்லி நீங்கயாச்சும் படிச்சிருந்தா அது 100% பிழை. சரியா? அதனால அந்த விஷயத்துல கிளியர் ஆயிருங்க. இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆகும். இல்ல இன்னொரு கண்டிஷனை உங்களுக்கு வெயிட் பண்ணிடு. மனித தலையீடு வெயிட் பண்ணிடு. மனித தலையீடு பொதுவா இலவச வளத்துக்கு ஈக்காது, பொருளாதார வளத்துக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, மழை நீர் நாங்க எங்கேயாச்சும் பேமெண்ட் பண்றோமா? யாருக்காச்சும் எப்பயாச்சும் ஒரு பேமெண்ட் பண்றோமா? இல்ல. மழை நீருக்கு பேமெண்ட் பண்றதில்ல, யாருக்கும் பேமெண்ட் பண்றது. அது ஃப்ரீ பேமெண்ட். அது இலவச வளத்துக்கு எந்த செலவும் ஏற்படாது. இதுக்கு நாங்க சொல்றோம் வளச்செலவு. இதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? இந்த பேமெண்ட் சொல்றதுக்கான ரீசன் என்ன? இதுக்கு நாங்க சொல்றோம் வளச்செலவு. இதுக்குதான் நாங்க சொன்னோம் சுஹைனா என்ன சொன்னா வளச்செலவு. அப்படிலாம் இதுக்கு நாங்க சொல்லுவோம் பயன்பாட்டு செலவுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அமைய செலவுன்ற விஷயம் வேற, வளச்செலவுன்ற விஷயம் வேறு. இந்த இடத்துல ஃப்ரீ பேமெண்ட் சொன்னது வளத்துக்கு நாங்க செலவு பண்ண தேவையில்லை. வளத்தை வாங்குறதுக்கோ வளத்தை யூஸ் பண்றதுக்கோ சல்லி கொடுக்க தேவையில்லை. அதுதான் ஃப்ரீ பேமெண்ட். அந்த வளத்தை வாங்குறதுக்கு வளத்தை யூஸ் பண்றதுக்கு சல்லி போகும் என்று சொன்னா அதுக்கு இக்கனாமிக்ல செல்ற பேர் தான் வளச்செலவு. என்ன சொல்லுவோம்? வளச்செலவு. உதாரணமா புடவை வாங்குறதுக்கு சல்லி கொடுக்கணும் தானே, மனுஷனை யூஸ் பண்றதுக்கு சல்லி கொடுக்கணும் தானே, நிலத்தை யூஸ் பண்றதுக்கு ரெண்ட் கொடுக்கணும் தானே, முயற்சிக்கு லாபம் கொடுக்கணும் தானே. இதுக்கு நாங்க சல்லி கொடுக்கணும் சுட்டி இதுக்கு போற செலவுக்கு நாங்க இக்கனாமிக்ல செல்ற பேரு தான் வளச்செலவு என்று சொல்லுவோம். வளச்செலவு. அப்ப இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் பயன்பாட்டு செலவுன்னு சொல்லலாம். சரி, பயன்பாடு பிசினஸ் படி சொல்லலாம், பயன்பாட்டு செலவு சொல்லலாம். எக்கனமி படி ஆக பொருத்தம் வளச்செலவு தான். சரி, வளச்செலவு தான் எக்கனமி படி ஆக பொருத்தம். அப்படின்ற வளச்செலவு இல்லை. அதனாலதான் சொன்னேன் ஃப்ரீ பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ரெண்டாவது பார்க்கணும் எல்லையற்ற நிரம்பல் ஈக்குதா. இப்ப மழையோட விஷயத்த பாருங்க, எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுமா? மழைன்னு சிறப்பு விஷயம் கண்ட்ரோல் ஆகுது. அப்படி கண்ட்ரோல் ஆக இருந்திருந்தா அந்த ரமுக்க வேலையில மண் சரிவாக நீக்காது. அதே மாதிரி செல்மியா புறையில மண் சரிவாகி உயிர்கள் நீக்காது. ஸ்ரீலங்கால வெள்ளம் உயிர்கள் நீக்காது. கண்ட்ரோலாக லிமிட்டடான ரிசோர்ஸ் ஆகி இருந்திருந்தா. ஆனா இங்க லிமிட்டடான ரிசோர்ஸ் இல்ல, அன்லிமிட்டட். நாங்க கேட்கிறதை விட மடங்கு எங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. சோ அன்லிமிட்டடான நிரம்பல். அப்ப ரெண்டாவது கண்டிஷன் மழைக்கு பூர்த்தி. மூணாவது பார்க்கணும் அமைய செலவு ஈக்குதா. இதை யூஸ் பண்றதால நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழக்கணுமான்னு பார்க்கணும். நீங்க ஏதாச்சும் விஷயத்தை இழக்கணுமா? இல்ல. சம்டைம் உங்களுக்கு டவுட் வரையிலும் மழை வரணும் வேண்டாம் வெயில இழக்கணும் தானேன்னு வரையிலும். நான் இதுக்கு போது உங்களுக்கு கிளியரா சொல்லி தந்தேன். இறைவன் நியதிப்படி மழை அது இயற்கை நியதி. இயற்கை விஷயத்த நீங்க பக்கமான எங்களால நாங்க இது விஷயத்த செய்யறதால இழக்கணுமான்னு பாருங்க. இறைவன் மழையை தாரதும் வெயில தாரதும் ஒரே டைம்ல தரமாட்டான். வெயில் கிடைச்சா மழை இருக்காது, மழை கிடைச்சா வெயில் இருக்காது. அது இறைவன் இயற்கையினுடைய நியதி. அப்ப அந்த அடிப்படையில நிரம்பல் கட்டுப்படுத்தப்பட்டா அதுல அமைய செலவு வராது. அப்ப அப்படி இல்லாம நாங்க சொந்தமா இழக்கணும், இறைவனால இல்லாம நாங்க எங்கட தலையீடால இழக்க வேண்டி வந்தா அப்ப அந்த டைம்ல அமைய செலவு இருக்கும். இப்ப நான் மழையை கேட்கிறேன், மழையோட வெயிலுக்கு வயல் நிலத்துக்கு யூஸ் பண்றேன். வயல் நிலத்துக்கு மழையை யூஸ் பண்ணினா இறைவன் ஒரு கண்டிஷன் போடுறான், இயற்கை ஒரு கண்டிஷன் போடுது. நீங்க எதுக்கு யூஸ் பண்ணவா? நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண ஏலா ஒரு கண்டிஷன் போடுது. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குமெண்டா நான் வீட்டுக்கு தார மழையை இழந்துத்தான் விவசாயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப இந்த இடத்துல மனிதனால் இழக்க வேண்டி வருது, இறைவனால மனிதனால. அப்ப அப்படி இழப்பு நாங்க ஃபேஸ் பண்ணுறோமா மழையால? இல்ல. வீட்டுக்கும் வேணாண்ட அளவுக்கு மழை, வயலுக்கும் வேணாண்ட அளவுக்கு மழை கிடைக்கிறனால இந்த இடத்துல அமையச்செலவு விட்டு கொடுப்புன விஷயம் இல்ல. சோ அமையச்செலவு பூஜ்ஜியம். இங்க மனித தலையீடு செய்யறோமா? யாராச்சும் ஒருத்தர் மழை எடுக்கிறதுக்கு மனிதன் ட்ரை பண்றோமா? இல்ல. ஏதாச்சும் ட்ரை பண்றோமா? இல்ல. வெயில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோமா? இல்ல. அப்படி ட்ரை பண்ண இயலும் என்று சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து அந்த 2 நாள் மழைய அரை நாள் மழையாக்கி மொத்த ஸ்ரீலங்காவையும் காப்பாத்தி இருப்பாங்க. மனித தலையீடு இங்க இல்ல. செப்பரேட்டா ஒரு பெர்சன்டேஜ் மனிதனுக்கு தலையீடு செய்யலாம். இறைவன் இயற்கை நீதி இப்படி நடந்து கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். அப்ப 4 கண்டிஷனும் பூர்த்தி. அப்ப இதை டெஃபினிட்லியாவே இலவச வளம் பொருளாதாரத்துக்கு ஒரு நாளும் போடலாம். பொருளாதாரத்துக்கு போடல. வளச்செலவு ஏற்பட்டு ஃப்ரீ பேமெண்ட் இல்லாம சல்லி கொடுக்க வாகி இலவச வளம் எல்லையற்ற நிரம்பல் இல்லாம மட்டுப்படுத்த நிரம்பலை கொண்டிருந்து அமைய செலவு இருக்குது.
மனித தலையுடன் ஈக்குதுன்னு சொன்னா அது பொருளாதார வளம். அப்படி இல்லாம எதுவும் பொருளாதார வளத்தை கீழே கொண்டு வரையலாம். அப்படி நீங்க இந்த கண்டிஷனை பூர்த்தியாகி அது பொருளாதார வளத்தை கீழே வராது, சரி வரும் என்று படிச்சு இருந்திருந்தா அந்த கன்செப்டை மாற்றிக்கொள்ளுங்க. இது இப்படித்தான் வரும். சரியா? இப்படித்தான் வரும். 100% இதுதான் சரி. 100% இதுதான் சரி. சரியா? 100% இதுதான் சரி. நீங்க யூனிவர்சிட்டி வந்தாலும் இதைத்தான் படிப்பீங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது சார்ட்டர்ட் செய்யக்கூடிய எக்கனாமிக் ஒரு பாடமே அதுலயும் நீங்க தான் படிப்பீங்க. AA சரியா? மற்றபடி எல்லாத்துலயும் இந்த கன்செப்ட் தான் படிப்பீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சிலபஸ் மாறிடும். நீங்க படிக்கிற சிலபஸ் வந்து 2019 நினைக்கிறேன். அந்த சிலபஸ் தான் இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறீங்க. அப்ப அதனால சிலபஸ் மாறிடும். ஆனா ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில சிலபஸ் வந்து அப்டேட் சிலபஸ் தான். இன்றைக்கு வந்த சிலபஸ் தான் இன்றைக்கு படிச்சு தருவாங்க. சார்ட்டர்ட்ல படித்தாரது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல படித்தாரது 2 மாசத்துக்கு முதல் வந்த சிலபஸ் தான். அதனால அந்த சிலபஸ்லயும் இப்படிதான் நீக்குது. அதனால 100% 200% நான் சொல்றேன் ஷுவர் இந்த கண்டிஷன் பூர்த்தியானா அது இலவச வளம் தான். ஓகே, சம்டைம் நீங்க வேற மாதிரி படிச்சீங்கன்னா அதை கட்டாயம் மாத்திக்கோங்க. அது இல்ல சரியா? அப்ப நீங்க கண்டிஷனை பாருங்க. இலவச வளத்துக்கு முன்னால போடுறதுக்கு முன்னால இந்த கண்டிஷன் மஸ்ட். போன இப்ப நம்ம படிச்சிருக்கிற பண்டத்துக்கு நான் கண்டிஷன் போட்டு தந்திருந்தேன். அந்த கண்டிஷன் மஸ்ட்னு சொல்லி தந்திருந்தேன். அதே பண்டத்துக்கும் அதே கண்டிஷன் வரும். அந்த கண்டிஷன் பூர்த்தியானா அது இலவச வளம். கண்டிஷன் பூர்த்தி இல்லாட்டி அது பொருளாதார வளம். ஓகே, அடுத்த டவுட் என்ன? வளச்செலவு அமையச்செலவு உண்டான்னு கேட்டீங்க. வளச்செலவுன்றது ஒன்றல்ல. வளச்செலவு நாங்க சல்லியா கொடுக்குற அமௌண்ட் நான் வளச்செலவுன்னு சொல்றோம். அமையச்செலவுன்னா நாங்க இழந்த அளவு, எவ்வளவு இழந்தீங்களோ இது ஆளுக்கால் வேறுபடும். எவ்வளவு இழந்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உதாரணமா ஒரு விஷயத்த செய்யறதால நீங்க எவ்வளவு இழந்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப 2 ஹவர் நான் இது விஷயத்த கொடுத்ததுக்கு எவ்வளவு இழந்தீக்கிறேன்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கிளாஸ்ல 2 ஹவர் ஸ்கேமுக்கு முன்னுக்கால் இருந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு இழந்தீங்க, இந்த 2 ஹவர் வச்சு என்னென்ன விஷயம் செஞ்சீங்களும் இழந்தீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த இழப்புக்கு தான் அமையச்செலவுன்னு சொல்லும். அது ஆளுக்கால் வேறுபடும். எனக்கு வேற, உங்களுக்கு வேற, உங்களுக்கு வேற, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வேற, அப்படி. ஆனா வளச்செலவு அப்படி இருக்காது. இந்த கிளாஸுக்கு இப்ப பே பண்ணணும் வேண்டாம், எல்லாரும் ஒரே அமௌண்ட் தான் மந்த்துக்கு பே பண்ணுவாங்க. மந்த்துக்கு பணமாக பே பண்றது வளச்செலவு, இழந்தது அமையச்செலவு. இதுக்கு நாங்க வளச்செலவுக்கு பேர் பயன்பாட்டு செலவுன்னு சொல்லலாம். ஜுஹைனாவும் மணாலும் கிளியரா குயிக்கா சொல்லுங்க. இந்த விஷயத்துல எவ்வளவு டவுட் அவ்வளவு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சம்டைம் டவுட் இருந்தா உங்களுக்கு இன்னும் மூவ் பண்ணிக்கூட கஷ்டமா ஆகும். உற்பத்தி செலவுன்னு சொல்லுவோம். இந்த வளச்செலவுக்கு உற்பத்திக்கு போன செலவுன்னு சொல்லுவோம். இதைத்தான் நாங்க உற்பத்தி செலவு கோட்பாட்டுல செலவுகளாக பேசுவோம். வெரி குட் சாரா. இதைத்தான் நாங்க உற்பத்தி செலவு கோட்பாட்டுல செலவுகளாக பேசுவோம். உற்பத்தி செலவு கோட்பாடு பாடம் முடிக்கு தானே. அப்ப இந்த வளத்துக்கு போன செலவை தான் நாங்க உற்பத்தி செலவாக அங்க பேசுவோம். அதனால உற்பத்தி செலவு ஒன்றும் வளச்செலவு ஒன்றும் பயன்பாட்டு செலவு ஒன்றும் எப்படின்னு எனக்கு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடத்துல நீங்க பாடத்துக்கு ஏற்ப உங்களை தலைப்பு மாத்திக்கோங்க. நம்மளுக்கு விளங்கும் தானே. பொதுவாக பேப்பர் ஆர்டர்லயும் ஃபர்ஸ்ட் கேள்வி பொதுவாக பார்ட் 2 எது வரும்? இந்த பாடம் தான் வரும். அப்ப இந்த பாடத்துக்கு வரக்கூட இந்த செலவு வளச்செலவு யூஸ் பண்ணுங்க. அதுவே உற்பத்தி யூனிட் 4 வரக்கூட, யூனிட் 4 கொஸ்டின்ஸ் வரக்கூட இந்த செலவை நீங்க உற்பத்தி செலவு பயன்பாட்டு செலவுன்னு மாத்திக்கோங்க. சரியா? அப்ப அதான் ட்ரிக், அதான் விஷயம். அந்த விஷயம் ஒரே கான்செப்ட் தான். எக்கனாமிக் ஒட்டுக்குள்ளே சுத்தி கொண்டிருக்கிற, அதுக்கு பேர்களை மட்டும் மாத்திக்கொள்ள தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி ஏதாச்சும் டவுட் இதை முறை யாராச்சும்? அப்ப கட்டாயம் கண்டிஷன் பூர்த்தியான இலவச வளம் பொருளாதாரம் பாருங்க. நிறைய பேர் இந்த கண்டிஷன் பூர்த்தியா நிலம் என்ற விஷயம் பொருளாதார வளம். நிலத்துக்கு இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆகாது. நாங்க பேசுவோம் ஒவ்வொன்றியா பூர்த்தி ஆகாது. அதனால இலவச வளத்துக்குள்ளால வராது. இலவச வளம் பேர் தானே. நீங்கி உங்களோட கைட்ல எல்லா விஷயத்தையும் நாலு ஓகே கோலன் வந்து அதான் மட்டும் பார்த்துட்டு ஓகே. ஸோ கனெக்ஷன் இஷ்யூ ஆயிடுச்சு இந்த கோல்னால. யாருக்கும் சரி கோல் இந்த ஜூம் லீக்க கூட கோல் வராமிக்கிறதுக்கு ஏதாவது சிஸ்டம் தெரியுமான்னு சொன்னா கட்டாயம் எனக்கு டைரக்ட் மெசேஜ் போடுங்க.
இந்த கோல் வரப்போ சம்டைம் எங்களோட கனெக்ஷன் இஷ்யூ ஆகி கிளாஸஸ்ல சம்டைம் லீவ் ஆக வேண்டி வரும். அதனால அப்படி யாராச்சும் தெரியும் சொன்னா கட்டாயம் இண்டிவிஜுவலா கிளாஸ் முடிஞ்சு மெசேஜ் வந்து அந்த சிஸ்டம் தெரியும் என்று சொன்னோம். ஏன்னா ஐசிடி படிச்ச லெவல் மேல லெவலு அப்படி இருக்குமென்று சொன்னா கட்டாயம் எனக்கு மெசேஜ் இருந்தாங்க. கேமரா ரொட்டேட் எல்லாத்துக்கும். ஓகே கேமரா ஓகே தானே? அப்படி யாராச்சும் தெரியுமான்னு சொன்னா கட்டாயம் மெசேஜ் வந்து போடுங்க. ஓகே எங்க இன்னைக்கு பாட்டை மட்டும் பார்ப்போம். அப்ப இன்னைக்கு மெயின் பாட்டை தெரிஞ்சவங்க ஆசைக்கிறா கட்டாயம் இன்ஷால்லா மெசேஜ் வந்து தாங்க. அப்ப இலவச வளம் ஓகே தானே? அடுத்து பொருளாதார வளத்தை மட்டும் தான் இதுக்கு மேல பெரிய ஒரு பாட்டை கைட்ல சொல்லிக்கிறேன். பொருளாதார வளத்தை நாங்க மெயினான பாட்டை மட்டும் பார்ப்போம். தேவையில்லாத விஷயம் நிறைய போட்டிக்கும் அதை மெயினான கன்செப்ட் மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு தொடர் இந்த வளத்துல நிறைய பாட் பின்னால பாடங்கள்ல வார அப்ப பின்னாலையும் படிச்சு முன்னாலையும் படிச்சு உங்களுக்கு டைம் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். ஒரு இடத்துல படிச்சுட்டு திருப்பி ரிவிஷன் செய்ய என்ன கிளியர் ஆனா உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஊழியம் எல்லாம் பின்னால பெரிய ஒரு பாட்டுல வார ஊழியம் சொல்லக்கூடிய பாடம் பின்னால யூனிட் 11 11வது யூனிட்ல பெரிய ஒரு பாட்டு ஊழியத்துல பாடம் வண்டிக்கு அங்க நாங்க செப்பரேட்டா எக்ஸ்ட்ரா படிப்போம். இங்கக்கு தேவையான விஷயம் மட்டும் இன்றைக்கு பார்த்துருப்போம். ஏன்னா சிலவங்க சில பாடத்தை படிச்சு தரப்போ சில டீச்சர்ஸ் நாங்க படிச்சோம் அப்படிதான் படிச்சோம். 11வது யூனிட்ல வரக்கூடிய விஷயத்தை 1வது யூனிட்ல படிச்சோம். அப்ப டைம் வேஸ்ட். அதனால நாங்க 1 இயர் ஃபுல்லாவே எங்களோட 1 இயரும் 2 months 2025க்கு சொல்லிவே ஒரு வருஷமும் 2 மாசமும் படிச்சது இக்கனாமிக் இன்ட்ரோடக்ஷனை மட்டும்தான். இக்கனாமிக் இன்ட்ரோடக்ஷனை ஒரு வருஷமும் 2 மாசமும் படிச்சோம். ரீசன் என்னண்டா அங்க இங்க வரக்கூடிய எல்லா நோட்ஸுமே இது கீழே படிச்சது. அதனால எனக்கு சிலபஸ் கம்ப்ளீட் ஆகல எங்களுக்கு எக்கனாமிக். சரியா? என்னோட போன கிளாஸ்ல பிசினஸ் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் செல்ஃபா தான் படிச்சேன். அப்ப இந்த இடத்துல அப்படி உங்களுக்கு இஷ்யூ காமிக்கிறதுக்கு இங்க தேவையான பாயிண்ட் இங்க தந்துட்டு அங்க தேவையான பாயிண்ட் அங்க தான். சரியா? அப்ப பொருளாதார வளம் நாங்க இலவச வளத்தை முடிச்சாச்சு. வளத்துல 2 பாட்டுன்னு சொன்னேன். வளம் என்னன்னு பேசினோம். வளத்துல 2 பாட் இலவச வளத்தை பேசினோம். 2வது பாட் பொருளாதார வளம். பொருளாதார வளம் என்றா அந்த கண்டிஷன் மறுபக்கம் ரிவைஸ் ஆகும், மறுபக்கம் திரும்பினால் பொருளாதார வளர்த்திக்கிறாலும் நாங்க பேசுற கண்டிஷன் செய்கிறானே. முதலாவது கண்டிஷன் வளச்செலவு ஏற்படும். அதாவது பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். பேமெண்ட் கொஸ்ட் வந்து வளச்செலவு ஏற்படும். இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம் வளச்செலவு ஏற்படும். வளச்செலவு ஏற்படாட்டி அது பொருளாதார வளம் அல்ல. ஏற்பட்ட பொருளாதார வளம். 2வது நிரம்பல் கட்டுப்படுத்தப்படும். நிரம்பல் லிமிட்டட் தான். நிரம்பல் கட்டுப்படுத்தப்படும். நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுத கூட நோ ப்ராப்ளமா. பிசினஸ் ஸ்டடீஸ்ல ப்ராப்ளமே இல்ல. இங்கிலீஷ்ல நீங்க ஆன்சர்ஸ் கொடுத்ததுக்கு எக்கனாமிக்லயும் வந்து உங்களுக்கு தமிழ் வேட் தெரியாட்டி இங்கிலீஷ் வேட் கொடுத்ததுக்கு பரவாயில்ல. தவிர்த்துக்கோங்க. எக்கனாமிக்ல பிசினஸ் ஸ்டடீஸ்ல பிரச்சனை இல்ல, எக்கனாமிக்ல தவிர்த்துக்கோங்க. ஆனா தெரியாட்டி நீங்க கொடுத்ததுக்கு ப்ராப்ளம் இல்ல. சரியா? அப்ப மூணாவது கண்டிஷன் வளச்செலவு வரும். அதே மாதிரி நிரம்பல் மட்டுப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அமைய செலவு வரும். அமையச்செலவு நாங்க சொல்லுவோம் பிளஸ் நேர்கணிய அமையச்செலவுன்னு சொல்லுவோம். அமையச்செலவு 0 என்று இருந்தா அமையச்செலவு இல்லைன்னு அடுத்து சம்டைம் உங்களுக்கு தரலாம். அமையச்செலவு நேர்கணியம் அப்படின்னா அமையச்செலவு வந்து ஈக்குறன்னு அர்த்தம். சரியா? 4வது பாயிண்ட் மனித தலையீடு இங்க ஈக்கும். மனித தலையீடு இங்க ஈக்கும். இப்படி இருந்தா அது பொருளாதார வளம். எக்ஸாம்பிள் நாங்க சொன்னோம் தானே, அந்த இடத்துல நிலத்தை சொல்லிட்டு வர நிறைய பேருக்கு நிலம் தானே. அப்ப நிலம் நான் உற்பத்திக்கு பயன்படுத்த நிலத்தை பத்தி பேசுவோம். இது பொருளாதார வளர்ச்சிக்கு வாரா இல்லன்னு சரி. இப்ப நிலம் என்று சொல்லக்கொள்ள பொருளாதார வளர்ச்சிக்கு வாரா இல்லைன்னு பார்க்க போறோம். நிலம் என்று சொல்லக்கொள்ள சிம்பிளா நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மேற்பரப்பை எக்கனாமிக்ல எடுப்போம். சரி, அதை நாங்க பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல நடக்கிற மேற்பரப்பை பயன்படுத்தி பாருங்க. இதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா பேமெண்ட் பண்றோம். ஒரு அமௌண்ட் தாங்குறோம். எப்படி தாங்குறோம்டா 2 வகையில தாங்குறோம். ஒன்று வாடகை என்ற பெயர்ல தாங்குறோம். 2வது சொத்துக்கான செலவு என்ற பெயர்ல தாங்குறோம். 2 வகையில எங்களுக்கு செலவு என்ற விஷயம் நிலத்துக்கு ஏற்படுது. எக்ஸாம்பிள் வைங்களேன், உங்களோட வீட்டை யூஸ் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டீங்க. இப்ப நான் இந்த அளவு கெப்பத்தான் யூஸ் பண்றேன் என்னோட ப்ரொடக்ஷன். எப்படித்தானே கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் இடப்பரப்பை தான் நான் யூஸ் பண்றேன். 2 மீட்டர் இடப்பரப்புக்கு நான் எங்களோட உடுப்பு கூலி உடல். எக்ஸாம்பிள் கூலி உடல். அப்ப அதனால இந்த 2 இடப்பரப்புக்கு நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப இது சொந்த ஊடா மாத்த ஓணும் என்று சொன்னா இந்த 2 மீட்டர் இடப்பரப்புக்கு நான் சல்லி கொடுத்து வாங்கிக்கோணும். இதுக்கு முதல் யார்ச்சாலும் சொந்தமாக இருந்திருந்தா
இப்படியாச்சு சல்லி கொடுத்து வாங்கணும் இந்த 2 பரப்புக்கு. எக்ஸாம்பிள் ஒரு மீட்டர் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 வைக்குமே. 5000 வச்சா 2 மீட்டருக்கு நான் 10,000 கொடுத்து வாங்கிக்கணும். இப்படி ஒரு கோஸ்ட் வந்திக்கும் நிலத்துக்கு. அப்படி இல்லாட்டி எனக்கு சொந்தமான நிலம் அல்ல என்று சொன்னா இந்த 2 மீட்டருக்கு நான் என்ன செய்யணும், ரெண்ட் பே பண்ணணும். எக்ஸாம்பிள் தான் நாங்க எக்கடமியில கிளாஸ் பே பண்றது. எக்கடமியில ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ரூபாய்க்கு வந்தா அவங்கள்ட்ட 250 ரூபா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்து ரெண்ட் கொடுக்கணும். எதுக்கு? நிலத்தை யூஸ் பண்ணினதுக்கு. அப்ப இப்படி ரெண்ட் பே பண்ண வேண்டி வரும். எக்ஸாம்பிள் 2 மீட்டர் நான் யூஸ் பண்ணேன்டா மாசத்துக்கு ஒருக்கா உதாரணமா 5000 ரூபாய் பே பண்ணிடுமே. இந்த 5000 ரூபாய் மாசம் பே பண்ணுவோம். எப்படியோ இதுக்கு ஒரு செலவு ஈக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க பொதுவாவே எக்கனாமிக்ல நிலமெடு சொல்லக்கூட இந்த செலவை பத்தி பேசுறல்ல. எக்கனாமிக்ல பொதுவாவே நிலமெடு செலவுல பேசக்கூட இந்த செலவை பேசுறல்ல. நாங்க பொதுவாவே வாடகைக்கு நிலம் எடுக்கிறோம் தான் பேசுறோம். எந்த இடம் வந்தாலும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடம் வந்தாலும் யூனிட் 1ல, யூனிட் 10ல, யூனிட் 9ல, யூனிட் 7ல நோ ப்ராப்ளம். எப்படி வந்தாலும் வாடகை தான் நாங்க நிலத்துக்கு கொடுக்கிறோம் என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க சொந்தமா இருந்த வாடகை கொடுக்கறல்ல, பட் எக்ஸாம்பிளுக்கு நினைச்சுக்கோங்க. ஓகே, அப்ப எனக்கு கொஸ்டின் போறதானே முதலாவது கண்டிஷன். ஓகே ஓகே டெக்ஸ் கட்டுறது நிலத்துக்கான செலவு. டெக்ஸ் நில வாடகை கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம். டெக்ஸ் கட்டுறதுக்கு நிலத்துக்கான செலவு, அதுவும் ஒரு செலவு தான். அப்ப அதையும் நாங்க எக்ஸ்ட்ரா பாக்குறோம். அக்கௌண்டிங் மாதிரி நாங்க செப்பரேட்டா ஓண்டா பேசுறோம்ல. ஜஸ்ட் நிலம் எடுசங்க வாடகை கொடுக்கணும் நாங்க விலங்கு எடுத்துக்கொள்றோம். நிலத்துக்கு டெக்ஸ் கட்டுறோம், நிலத்தை நாங்க துப்புரவு செய்யறதுக்கு துப்புரவாளிகளுக்கு செலவு செய்யறோம். இப்படிலாம் செய்யறோம் தானே பொதுவா. புல்லு வளர்ந்த வெட்டுறதுக்கு நாங்க கூலி கொடுக்குறோம். அப்ப இதெல்லாம் நாங்க கால்குலேட் பண்றோம் அக்கௌண்டிங் மாதிரி. ஜஸ்ட் நிலம் எடுசன்னா வாடகை கொடுக்குறோம் இதை நாங்க எடுத்து கொள்றோம். அவன் நிலத்துக்கு வளர்ச்சல வீக்குதா? ஓகே, முதலாவது கண்டிஷனே பூர்த்தி. கட்டாயம் ஒரு கண்டிஷன் பூர்த்தி ஆனாலும் பொருளாதார வளம் தான். ஒரு கண்டிஷன் பூர்த்தி ஆனாலும் பொருளாதார வளம். இல்ல ஒரு கண்டிஷன் இல்லாம போனா அது இலவச வளமாக ஆகுறல்ல. விளங்கணும். இவ இலவச வளத்துக்கு நாங்க 4 கண்டிஷன் போட்டோமே. இலவச வளத்துக்கு 4 கண்டிஷன் போட்டோம். 4 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் இல்லாட்டியும் அது பொருளாதார வளம். சேம் டைம் இங்க பொருளாதார வளத்துக்கு 4 கண்டிஷன் போட்டிக்கிறோம். இதுல ஒரு கண்டிஷன் பூர்த்தி ஆனாலும் அது பொருளாதார வளம் தான். பொருளாதார வளமாக இருக்குது ஒரு கண்டிஷன் இருந்தாலும் போதும், அது பொருளாதார வளத்துக்கு. முதலாவது கண்டிஷனே ஓகே பூர்த்தி. 2வது நிரம்பல் வரையறுக்கப்பட்டதான்னு பார்க்கணும். இப்ப நிரம்பல் வரையறுக்கப்பட்டதா இல்லையா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஸ்ரீலங்கால எங்க சுத்தி பார்த்தாலும் 65,610 சதுர கிலோமீட்டர் தான். இதை தாண்டி எடுக்கலாம். நீங்க கடல்ல மண்ணை நிறைச்சாலும் வேறல்ல, வானத்துல பெய்து மண்ணை நிறைச்சாலும் வேறல்ல. மொத்தமா ஸ்ரீலங்கா பரப்பு 65,610 தான். நீங்க தட்டு மேல தட்டடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நிலம் புவி மேற்பரப்பு 65,610 தான். சோ இதனால நிரம்பல் வரையறுக்கப்பட்டது. நிரம்பல் நிலையானது, லிமிட்டட். மழை மாதிரி கிடைச்சு கொண்டே இருக்கிறல்ல, வெயில் மாதிரி வேணாண்ட அளவுக்கு கிடைக்கிறல்ல, லிமிட்டடான நிரம்பல். சோ 2வது கண்டிஷன் பூர்த்தி. 3வது கண்டிஷன் அமைய செலவீக்குது. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், கிளாஸுக்காக வேண்டி இந்த இடத்துல ஒதுக்கி வச்சுக்கிறேன். அப்ப இந்த இடத்த கிளாஸுக்காக வேண்டி ஒதுக்காம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒதுக்கிக்கிறேன் தானே. ஜஸ்ட் ஒரு பிளே கிரவுண்டா மாத்திக்கிச்சு. எனக்கு ஒரு கரம் போட்டு கரம் விளையாடுறதுக்காக வேண்டி வச்சுக்கிச்சு. இல்லாட்டி ஏதாச்சும் ஸ்டடி டேபிளோட போட்டு படிக்கிறதுக்காக வேண்டி வச்சுக்கிச்சு. அந்த விஷயம் எல்லாம் விட்டுடுதான் கிளாஸுக்காக வேண்டி யூஸ் பண்ணி கொண்டே இருக்குது. நீங்க அப்படித்தானே, நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற இடத்துல அந்த விஷயத்தை விட்டுட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிச்சு. சம்டைம் ஏதாச்சும் மத நடவடிக்கைக்காக யூஸ் பண்ணிக்கிச்சு, ஏதாவது விஷயத்த தூங்குறதுக்காக வேண்டி பெட் ஒன்று போட்டிக்கிச்சு. அதெல்லாம் விட்டுட்டுதான் நீங்க செய்யறீங்க. சோ ஒன்றை இழக்குறீங்க இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்றதுக்கு. சோ நிலத்துக்கு அமைய செலவு பிளஸ் நேர்கணியமாக இருக்கும். டவுட் ஒன்று வந்தீங்கன்னா நான் முடிச்சுன்னு சொல்லித்தாரு. 3வது மனித தலையீடு இருக்குது. இந்த நிலத்தை துப்பராக்குறதுக்கு, நிலத்தை பயன்படுத்துறதுக்கு, நிலத்தை யூஸ் பண்றதுக்கு மனித தலையீடு. சோ எல்லா கண்டிஷனும் பூர்த்தினால இது பொருளாதார வளம். இது பொருளாதார வளம். முதலாவது பொருளாதார வளம், எக்கனாமிக் பேசுற முதலாவது பொருளாதார வளம் நிலம். அருமை தன்மை உள்ள வளங்கள் பொருளாதார வளம் தான். அருமை தன்மை உள்ள எல்லா வளமும் பொருளாதார வளம். அருமை தன்மை உள்ள எல்லா வளமும் பொருளாதார வளம். ஆனா கண்டிஷன் விளங்கணும். அருமை தன்மை லிமிட்டட் ஆகியோட எல்லாம் பொருளாதார வளம் தான். ஆனா அந்த லிமிட்டட், ஆனா அந்த கட்டுப்பாடு, அருமையான அர்த்தம் கட்டுப்பாடு தானே எனக்கு நினைச்ச அளவுக்கு கிடைக்கிறது. அப்ப அந்த கட்டுப்பாடு இறைவன் நியதிப்பதிக்கும் என்று சொன்னா
இயற்கையால தான் கட்டுப்படுத்தப்படும் சொன்னா அந்த இடத்துல அந்த வளம் பொருளாதார வளமா ஈக்காது. எக்ஸாம்பிள், மழைன்ற விஷயம் எந்நேரம் கிடைக்கிறது, வெயில் அடிச்சுக்குள்ள மழை இல்லை, மழை கட்டுப்பாடாய்க்குது. இதை வச்சு மழை அருமையான்னு நினைச்சு மழையை பெய்து பொருளாதாரத்துக்குள்ள போட வேணாம். மழை கட்டுப்படுத்தப்பட்டது இறைவன் நியதிப்படி, இயற்கையினுடைய நியதிப்படி. அப்படி இறைவன் நியதி இல்லாம, இயற்கையிட நியதி இல்லாம மனித தலையீடால கட்டுப்படுத்தப்படும் என்றா அந்த வளம் பொருளாதாரம். எக்ஸாம்பிள், இப்ப நான் மேக்சிமம் செய்யறது 2 ஹவர் தான் கிளாஸ், உங்களுக்கு அப்படித்தான் நைட்டுக்கு 2 ஹவர் மேக்சிமம் செய்யறேன். இப்ப ஏண்ட தலையீடால உங்களுக்கு சம்திங் இந்த வளம் கட்டுப்படுத்தப்படுது. மனித தலையீடால ஒரு வளம் கட்டுப்படுத்தப்பட்டா அந்த வளம் பொருளாதார வளம். அப்படி நம்ம இறைவண்ட நாட்டத்தால், இறைவண்ட நியதியால், இயற்கையுடைய நியதியால வளம் கட்டுப்படுத்தப்பட்டா அது பொருளாதார வளம் அல்ல, இலவச வளம். கட்டுப்பாடு எல்லா வளமும் பொருளாதார வளம் நினைக்கோங்க. சம்டைம் உங்கள்ட்ட அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப ஹனானா கேட்டாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அருமையான வளங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட, நிரம்பல் கட்டுப்படுத்தப்பட்ட வளங்கள் எல்லாமே பொருளாதார வளங்கள் ஆகும், ஏற்றுக்கொள்வீரா? விளக்கு கேட்க 4 மார்க்ஸ். நிரம்பல் கட்டுப்படுத்த வளங்கள் எல்லாமே பொருளாதார வளங்கள் ஆகும். இந்த வளங்கள், இந்த கன்செப்டை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? காரணம் தருகன்னு கேட்கலாம். அப்ப நீங்க தெளிவா சொல்லணும். வரையறுக்கப்பட்ட நிரம்பல் என்று சொல்றது மனித தேவையோடு ஒப்பிடக்கூட வரம் இல்லாததான் வரையறுக்கப்பட்ட நிரம்பல் என்று சொல்ற. இந்த நிரம்பல் இறைவண்ட இயற்கையிட நியதியால கட்டுப்படுத்தப்படும் என்றா அந்த நிரம்பலுக்கு நாங்க பொருளாதார வளம்னு சொல்றல்ல. அது இறைவண்ட நாட்டப்படி, இறைவண்ட நியதிப்படி இல்லாம ஆகிக்குது. அது இல்லாம மனிதண்ட தலையீடால வரையறுக்கப்படும் என்றா, மனிதண்ட தலையீடால கிடைப்பனவு குறையும் என்றா அந்த வளம் டெபினிட்லியாவே 100% பொருளாதார வளம் என்று நீங்க உறுதி எழுதி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிக்கணும், மழைன்னு சொல்லக்கூடிய விஷயம் வெயில் அடிக்க கூட கிடைக்காது. இதனால நிரம்பல் கட்டுப்பாடுன்னு சொல்லி பொருளாதார வளர்ச்சிகளை காட்டலாம். ஆனா படிப்புன்னு விஷயம் ஒரு சிலர் படிச்சு தராரு, அவர் 2 அவர் தான் அந்த கல்வியை சுருக்கி கொண்டிருக்கிறாண்டா, இந்த சுருக்கம் பொருளாதார வளர்ச்சிகளை வரும் என்று எக்ஸாம்பிளோட காட்டி கிளியரா, அப்படின்னு எக்ஸாம்பிளோட காட்டி கிளியரா அவங்களுக்கு. அப்ப நிலம் என்ற விஷயம் ஒரு பொருளாதார, இந்த நிலத்து தொடர்பான டீப்பான நாங்க அடுத்த வீக்ல பேசுவோம். நிலம் ஒரு பொருளாதார வளம் உங்களுக்கு கிளியரா விளங்கிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நிலத்துல சில பண்புகள் பேசிக்குது, நிலம் என்ன இந்த 2-3 விஷயங்கள் பேசிக்கிட்ட மோசமான விஷயம் பேசியாச்சு, 2-3 விஷயம் பேசியாச்சு. அப்ப 2-3 விஷயம் மட்டும் தான் பேசிட்டு அடுத்த கிளாஸ் கிளியரா இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான். 2வது பொருளாதார வளம் தான் உழைப்பு என்ற விஷயம். உழைப்புன்னு சொன்னா இது நாங்க மனிதன் சொல்லுவோம். மனித பங்களிப்பு, மனித பங்களிப்பு சொல்லுவோம், உழைப்பு சொல்லுவோம். மனித பங்களிப்பு சொல்லுவோம், உழைப்பு சொல்லுவோம். மனித பங்களிப்பு சொல்ற உழைப்பு, மனிதன் உடல் ரீதியான பங்களிப்பு சிம்பிளா சொல்ற உழைப்பு சொல்ற, உழைப்பு சொல்ற. அப்ப இந்த இடத்துல மனிதன் பங்களிப்பு செய்கிறான் உற்பத்திக்கு. அப்ப இதுக்கு நாங்க பேமெண்ட் பண்றோமா இல்லையா? டெபினிட்டா பேமெண்ட் பண்றோம். நான் உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இதுக்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்களா இல்லையா? டெபினிட்டா பண்றீங்க, மாசம் பேமெண்ட் பண்றீங்க. சேம் டைம் நிரம்பல் வரையறுக்கப்பட்டதா இல்லையா? 2 அவர் தான் படிச்சு கொடுக்க ஒரு நாளைக்கு. அப்ப இதனால நிரம்பல் வரையறுக்கப்பட்டது. அமைய செலவு உங்களுக்கு ஈக்கும். இந்த 2000 1500 எனக்கு பேமெண்ட் பண்றத வேறொரு இடத்துக்கு பேமெண்ட் பண்ணி கேஞ்சி, கிளாஸ் ஃபீஸ் தராம ஒரு கொத்தொன்னு நல்லா வாங்கி தின்னி கேஞ்சி, கிளாஸ் ஃபீஸ் தராம ஒரு நல்ல ஒரு பன் ஒண்ணு வாங்கி தின்னி கேஞ்சி, அதெல்லாத்தையும் விட்டுடுத்தான் மந்த்லி நீங்க பேமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க. அப்ப இலக்கு இலக்குதா இல்லையா? நீங்க ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறீங்களா இல்லையா? சோ அமையச்சில ஒரு விஷயம் ஈக்கி. அதே மாதிரி மனித தலை இடிக்கும். இதுக்கு பேமெண்ட் பண்ண கூட உங்களோட வாப்ப கஷ்டப்பட்டிக்கணும், 1500 எடுத்தாரத்துக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டிக்கணும். சோ இதனால அந்த மனித தலை இடி. சோ டெபினிட்லியாவே உழைப்பும் ஒரு பொருளாதார வளம். இது 2வது பொருளாதார வளம். 3வது பொருளாதார வளம் மூலதனம் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மூலதனம், கேபிட்டல் என்று சொல்லுவோம். கேபிட்டல், மூலதனம் என்று சொன்னா நாங்க யூஸ் பண்ற மெய்ச்சொத்துக்கள். கிளியரா வேணுங்க, மெய்ச்சொத்துக்கள். மெய்ச்சொத்துக்களுக்கும் நிதி சொத்துக்களுக்கும் டிஃபரெண்ட். இதை நீங்க பிசினஸ் பாடத்துல யூனிட் 16ல நிதி முகாமைத்துவத்துக்கு கிளியர் கட்டா படிப்பீங்க. பட் இங்க சொல்லிதான் நிதி சொத்து மெய்ச்சொத்து 2. மெய்ச்சொத்து என்று சொன்னா நாங்க டிரெக்டா காணிகமான பௌதீக சொத்துக்கள். பௌதீக உதாரணமா இப்ப இது ஒயிட் போர்டு ஒரு பௌதீக சொத்து. அதே மாதிரி ரியல் அசெட்ஸ் சொல்லும். அதுக்கு நாங்க
நிதிச்சொத்துன்னு சொல்றேன். சரியா, நிதிச்சொத்துன்னு சொல்றோம். நிதிச்சொத்துன்னு சொன்னா நாங்க அக்கவுண்டிங்ல தெளிவாகவே படிப்போம். சரியா, ஓகே. டவுட்னு வந்து சொல்லிட்டாரு. நிதிச்சொத்துன்னு சொல்றது நாங்க பிசினஸ்ல தெளிவாக படிப்போம். நிதிச்சொத்துக்கு என்னன்னு சொல்லி எக்கனாமிக்ல பணம் பாடத்துக்கு தெளிவா படிப்போம். நிதிச்சொத்துக்கு என்னன்னு சொல்லி ஜஸ்ட் ஞாபகம் வைங்க. இதுல சல்லி போட்டா எனக்கு ப்ராஃபிட் வரும், அதான் நிதிச்சொத்துக்கள்னு சொல்லுங்க. அந்த சொத்துக்களை இந்த ரெண்டு சொத்துக்களை உற்பத்திக்கு பயன்படுத்துவோம் என்று சொன்னா அது ரெண்டுக்கும் நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொன்னா மூலதனம் என்று சொல்லுவோம். மூலதனம். நிதி சொத்துக்களையும் மெய் சொத்துக்களையும் உற்பத்திக்கு முதலீடு செய்வோம் என்று சொன்னா, உற்பத்திக்காக பயன்படுத்துறோம் என்று சொன்னா அது பொருளாதாரத்து மூலதனத்துக்கு. நிதி சொத்துல ஒரு சொத்து தான் பணம். பணத்தை முதலீடு செய்யும் வரைக்கும் பணம் எதுவாக ஈக்காது, மூலதனமாக ஈக்காது. நிதி சொத்துக்களை முதலீடு செய்யும் வரைக்கும் மூலதனமாக ஈக்காது. அதுதான் விலங்கெடுக்க வேண்டிய விஷயம். பணத்தை நாங்க தெளிவா பின்னால பேசுவோம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தானே. பணம் என்ற விஷயம் நிதி சொத்து. அது நிதி சொத்து டிரெக்டா மூலதனத்துக்கு வராது. ஆனா என்ன செய்யணும், அதை போய் நாங்க முதலீடு செய்யணும். அது உற்பத்தியில போயிட்டு முதலீடு திணிச்சோம். திணிச்சாதான் அது மூலதனம். அது வரைக்கும் மூலதனம் அல்ல. இப்ப நான் பணத்தை வச்சு சாமான் வாங்கினா சரி மூலதனமா மாறாது. அது உங்களுக்கு பேரா பின்னால வரும். மெய்ச்சொத்துக்களும் சும்மா நீ கட்டில் ஒண்ணு வச்சுக்கிறேன், இது கட்டில் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுதா இல்ல. இப்ப இந்த கட்டில் மூலதனத்துக்குள்ள வராது. ஆனா இந்த மேசி பயன்படுத்துறேன், இந்த மாக்கரை பயன்படுத்துறேன், இந்த போனை பயன்படுத்துறேன், அதெல்லாம் மூலதனத்துக்கு வரும். மெய்ச்சொத்தும் தான் மூலதனமும் தான். ஆனா மெய்ச்சொத்துன்ற பேர்ல மூலதனமா வரும் வேண்டாம், பயன்படுத்தணும் உற்பத்திக்கு. அதுதான் மெய்ச்சொத்துக்கள் வரும். அவ மெய்ச்சொத்துனா பயன்படுத்தணும், நிதி சொத்துண்டா முதலீடு செய்யப்படணும். அது ரெண்டும் கம்ப்ளீட் ஆனா அது மூலதனத்துக்கு வரும். அப்ப அது எல்லாத்துக்கும் இந்த பண்புகள் பூர்த்தி ஆகும். அதே மாதிரி இன்னொரு வளமைக்கு முயற்சி ஆண்மை. பொருளாதார வளமண்டிக்கு முயற்சி ஆண்மை. அப்ப இந்த 4 பொருளாதார வளத்தை நாங்க பேசிட்டோம்ட்டா எக்கனாமிக்ல மெயின் பார்ட் முடிஞ்சு அது கண்ணாடி முதலாவது இடத்துல பிபிசியும் பொருளாதார அமைப்புகள். பிபிசி உற்பத்தி சாத்திய வலையாக சிம்பிளான விஷயம். உற்பத்தி சாத்திய வலையில என்னென்ன இன்ட்ராக்ஷனை பேசுது, உற்பத்தி சாத்திய வலையில் என்னென்ன விஷயங்களை காட்டுறோம் அந்த விஷயத்தை பேசிட்டோம் சொன்னா உற்பத்தி சாத்திய வலையும் கம்ப்ளீட். இது வந்து கிட்டத்தட்ட 2-3 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணி சிம்பிளான ஒரு விஷயம். உற்பத்தி சாத்திய வலை. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். உற்பத்தி சாத்திய வலை நாங்க நிறைய விஷயம் கிராஃப்ல காட்டிக்குது. அப்ப அந்த டைம்ல நீங்க கிராஃப் காப்பி ஒன்று இருந்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்படி நீங்க எக்கனாமிக்ல கொட்டூலோ எப்படியோ உங்களுக்கு ஈக்கிற மாதிரி காப்பியை வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி உற்பத்தி சாத்திய வலையை உங்களுக்கு படிச்சு கொடுக்கும். ஓகே, நான் டவுட் கிளியர் பண்ணிட்டு வரேன். இப்ப சார், ஊழிய நிரம்பல் என்றால் என்ன? மெய் சொத்துக்கு பெருமான தேய்வு ஈக்கா. ஓகே, 2 டவுட் ஈகி. ஆனா நீங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க சார், நீங்க சொன்ன 3 உற்பத்தியும் காரணிகள் தான். 3 உற்பத்தி காரணிகள் தான். 3 உற்பத்தி காரணிகள் தான் நாங்க பின்னால பேசுவோம். நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. இது 4மே பொருளாதார வளத்துக்கு உதாரணம் தான். நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. இது 4ஐயும் தான் நாங்க அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதான் நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் அந்த அடுத்த கிளாஸ்ல இன்னும் கிளியர் கட்டா பேசுவோம். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு படிச்சு ஒரே செய்யணும். இன்ட்ரடக்ஷன் தான். நிலம் என்றா என்ன, அது எப்படி பொருளாதாரமான மாறும். உழைப்புண்டா என்ன, அதுக்குரிய சில தலைப்பு அதுக்குள்ளால பேசிக்குது, அதையும் பேசுவோம். மூலதனம் என்றா என்ன, மூலதனுடைய வகைகள் பேசிக்குது, அதையும் பேசிட்டு அதையும் பொருளாதார வளர்ச்சிகளை பேசுவோம். அதே மாதிரி முயற்சின்னா என்ன, அதையும் பேசிட்டு அது எப்படி பொருளாதார வளமாக அதுக்கு சில விஷயங்கள் பேசிக்கு அதையும் பேசணும்னு சொன்னா பொருளாதாரம் முடிச்சு. சரியா, அதுதான் நாங்க அடுத்த கிளாஸ்ல பேச போறோம். ஓகே, அப்ப டவுட் ஒண்ணு கேட்டு எழுதிக்கிறீங்க. மணால் என்ன டவுட் உங்களோட? ஓகே, மூலதன சொத்துகளுக்கு பெருமான தேய்வு ஏற்படுமான்னு கேட்டுக்கிறீங்க. பெருமான தேய்வு இந்த மெய் சொத்துகள் 2 விஷயம் தானே. மெய் சொத்து விஷயமும் நிதி சொத்து விஷயமே தானே. இது தெரியாதவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளவானம். தெரியாதவங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளவானம். மெய் பெருமான தேய்வு டிப்ரிசியேஷன் சொன்னா ஒரு சொத்து பயன்படுத்த 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 அதோட பெருமதி குறைஞ்சு கொண்டு போகுது. பெருமதி குறையும், இதுதான் உண்மை. விலை கூடையிலும் விலையை கணக்கெடுக்குவான பைக் ஒன்று எடுத்தது 2 லட்சம், வித்தது 8 லட்சம் ஆயிக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா பைக் யூஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். பைக்கை பயன்படுத்தியவன ஆயுட்காலம் குறைஞ்சு கொண்டு போகும். இதுதான் பெருமான தேய்வுன்னு சொல்றேன். அந்த ஆயுட்காலத்தை நாங்க அக்கௌண்டிங் படி மார்க்கெட்டை விலையை பார்க்காம சும்மா பிரிச்சு போடுறோம். சொத்தை பிரிச்சு போடுறோம். உதாரணத்துமே நான் ஒரு பைக் ஒன்று வாங்க 8 லட்சம், அந்த பைக் 4 வருஷம் நான் யூஸ் பண்ணி சொன்னா நான் 1 வருஷத்துல 2 லட்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு மதிப்பீடு செய்தோம். டிப்ரிசியேஷன் மதிப்பீடே தவிர உண்மையான அமௌண்ட் அல்ல. இது மதிப்பீடு. மதிப்பீடு இது ஒரு ஏற்பாடு தான். படிச்சு இது ஒரு ஏற்பாடு தான்.
அப்ப 2 லட்சம் பெருமதி குறைஞ்சிக்கும் மதிப்பீடு செய்யும். அப்ப 2 லட்சம் 2 லட்சம் குறைஞ்சா 4 வருஷம் ஆகும் பெருமதி 0 ஆகும் என்று சொல்லி ஒரு மதிப்பீடு செய்வோம். அப்ப அதுக்குதான் நாங்க பெருமானத்தை சொல்ல பெருமதி குறைஞ்சு கொண்டு போறேன். ஒரு வருஷம் யூஸ் பண்ணா அடுத்த வருஷம் 6 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 4 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 2 லட்சம், 4 வருஷம் யூஸ் பண்ண போறோம் இந்த பெருமதி விற்கா 0 என்று சொல்லி நாங்க மதிப்பீடு செய்வோம். அப்ப இது டிப்ரிசியேஷன் விஷயம் எல்லா மெய்ச்சொத்துக்கும் ஈக்குமா என்றதுதான் டவுட். எல்லா மெய்ச்சொத்துக்கும் ஈக்குமான்னு சொன்னா மெய்ச்சொத்துல 2 பாட்டிக்கு என்னுடைய கிளியர் தேவையில்ல, மிக்க டீப்பா தேவையில்ல. மெய்ச்சொத்துல 2 பாட்டிக்கு உண்டு பௌதீக சொத்துக்கள் அடுத்து மூலப்பொருட்கள். மெய்ச்சொத்துல 2 பாட்டிக்கு பௌதீக சொத்துக்கள் மூலப்பொருட்கள். மூலப்பொருட்களுக்கு டிப்ரிசியேஷன் இல்ல, பௌதீக சொத்துக்களுக்கு டிப்ரிசியேஷன் இருக்கு. மூலப்பொருட்களுக்கு டிப்ரிசியேஷன் இல்ல, பௌதீக சொத்துக்களுக்கு டிப்ரிசியேஷன் இருக்கு. பௌதீக சொத்துக்கள்டா நீண்ட காலம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த ஒயிட் போர்ட் ஒரு பௌதீக சொத்து, இந்த மார்க்கர் ஒரு மூலப்பொருள், இதுக்கு டிப்ரிசியேஷன் நீக்காது. ஆனா மார்க்கருக்கு டிப்ரிசியேஷன் நீக்காது, ஆனா பௌதீக சொத்துக்கு டிப்ரிசியேஷன் நீக்கும். போனுக்கு டிப்ரிசியேஷன் நீக்கும், தேய்வு நீக்கும். டிப்ரிசியேஷன் பெருமான தேய்வு, அதுக்கு பெருமான தேய்வு. ஆனா இங்க மூலப்பொருளுக்கு ஈக்காது. அப்படி 2ஐயும் சேர்த்து உற்பத்திக்கு பயன்படுத்துற மெய்ச்சொத்துக்கள் சொல்லலாம். மெய்ச்சொத்துக்கள் சொத்து எனக்கு பிசிக்கலா காணணும், அதுதான் மெய்ச்சொத்துக்கள் சொல்லுது. ஓகே, பௌதீக சொத்துக்கு தான் மோஸ்டாவே பெருமானத்தை உள்ள விஷயம் ஈக்கும் என்று சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிதி சொத்துக்களுக்கு பெருமானத்தை உள்ள விஷயம் கல்குலேட்டே பண்றது, இதுக்கு பெருமானத்தை உள்ள விஷயம் இல்லவே இல்லை. கல்குலேட் பண்றதுல இதுக்கு நாங்க கால்குலேட் பண்றோம், அதுவும் மெய்ச்சு பௌதீக சொத்துக்களுக்கு. அப்ப எங்களுக்கு பொதுவா மெய்ச்சொத்துக்களுக்கு பெருமானத்தை வீக்கிறேன்னு சொன்னா ஓம் என்று சொல்லி கொடுப்போம். சம்டைம் எம்சிகளை கேட்டு வந்தா மெய்ச்சொத்துக்களுக்கு பெருமானத்தை வீக்கி ரீசன் என்னன்னு சொன்னா பௌதீக சொத்துக்கள் பெருமானத்தையும் அடைகிறதுனால. ஓகே, அப்ப அப்படிப்பட்ட சிம்பிளான பேசிக் இது அட்வான்ஸ் உங்களோட விஷயத்தை கேட்டுவாரல்ல, பெருமானத்தை கொண்ட விஷயம் இதுல கேட்டுவாரல்ல. நாங்க செப்பரேட்டா படிப்போம் யூனிட் 5ல. சரி, செப்பரேட்டா படிப்போம் யூனிட் 5ல. யூனிட் 1ல கேட்டுவாரல்ல பெருமானத்தை சம்பந்தப்படுத்த பாடம் கொஸ்டின் உண்டு. அதனால இந்த விஷயம் உங்களுக்கு இந்த விஷயம் நாலேஜ் இருந்தா போதும், இவ்வளவு நாலேஜ் இருந்தா போதும். மீதி விஷயத்தை நீங்க அக்கௌண்டிங்லயும் படிப்பீங்க. ஓகே, வேற டவுட் இருக்குதா உங்களுக்கு? மனால் கிளியரா? அது சார் இப்ப அடுத்த அந்த விஷயத்த நான் என்ன கிளியர் பண்ணுவேன் அடுத்த கிளாஸ்ல. பணம் என்ற விஷயம் மூலதனம் என்று சொல்ல இயலா என்று சொல்ல விஷயம் உற்பத்திக்கு பயன்படுத்த இயலான்னு சொல்றது. நான் அதுதான் உங்களுக்கு திருப்பியும் சொன்னேன். பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு நிதி சொத்து. என்ன ஒரு டவுட் வண்டி, பணம் மூலதனத்துக்குள்ள வராது தானே என்று சொல்லி, பணம் என்று சொல்றது ஒரு நிதி சொத்து. நல்லா வச்சுக்கோ, பணம் என்று சொல்றது ஒரு நிதி சொத்து. இந்த நிதி சொத்து டிரெக்டாவே மூலதனத்துக்கு எடுக்கலா, எடுக்கணும் என்றா இந்த நிதி சொத்தை போயிட்டு முதலீடு செய்யணும். முதலீடு செய்யணும், ஒரு உற்பத்திக்கு முதலீடு செய்யணும், ஒரு விஷயத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணினா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணமாக மாறும். இப்ப ஒரு பணம் முதலீடு செய்யப்படணும், அந்த முதலீடு செய்யப்பட்டா அது மெய்ச்சொத்துக்களா, அது ஒரு மூலதனமாக மாறும். மூலதனமாக மாறும் என்றா, பணம் மூலதனமாக மாறும் என்றா முதலீடு சொல்லக்கூடிய கண்டிஷன் மஸ்ட், முதலீடு செய்யப்படும். வேணா இப்ப நான் போயிட்டு சல்லியை எடுத்து இந்த ப்ரொடக்ஷன் சல்லியை யூஸ் பண்ண படிச்சு கொடுக்கறது சல்லியை யூஸ் பண்ணிடுமா? இல்ல, வளம் என்ன என்ன அது யூஸ் பண்ணணுமா இருக்கும், மொத்தம் வளம் சொல்லணும். மூலதனமும் ஒரு வளர்ச்சி கீழால கொண்டு வாங்க சுட்டி அது டிரெக்டா யூஸ் பண்ண, சூரியனை டிரெக்டா யூஸ் பண்ணிடு, புடவை டிரெக்டா யூஸ் பண்ணிடு, மனுஷனை டிரெக்டா யூஸ் பண்ணிடு, நிலத்தை டிரெக்டா யூஸ் பண்ணிடு, மெஷினரிஸை டிரெக்டா யூஸ் பண்ணிடு. அத மாதிரி பணத்தை டிரெக்டா யூஸ் பண்ணிடுமான்னு பார்க்கணும். பணத்தை டிரெக்டா யூஸ் பண்ணே இல்ல. அதனாலதான் பணத்தை நாங்க ஒரு வளமெண்டாவே எடுக்கிறோம். பிசினஸ்ல வளமன் எடுப்போம், எக்கனாமிக்ல வளமாவே எடுக்காதுக்கான ரீசன் டிரெக்டா யூஸ் பண்ணே இல்ல. இப்ப நான் உனக்கு படிச்சுட்டாரு, இந்த இடத்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிடுமா? இப்ப நான் 5000 தாளை வச்சுக்கணும் உங்களுக்கு பணத்தை படித்து தெரியுமா? இல்ல. ஆனா 5000 தாளை எடுத்து அந்த தாளை வச்சு நான் ஒரு ஒயிட் போர்டு வாங்கினேன், அந்த ஒயிட் போர்டு வச்சு உங்களுக்கு படிச்சுட்டாரா இது மூலதனமாக மாறும். இது மூலதனமாக மாறும். 5000 எடுத்துக்கூடிய கன்செப்ட ஒரு ஒயிட் போர்டு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணி அந்த ஒயிட் போர்டை நான் படிச்சுட்டார வச்சா அது மூலதனமாக மாறும். 5000 டிரெக்டா உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணாது, 5000 ஒரு சொத்துல போய் முதலீடு செய்யும். ஒயிட் போர்ட்ல போய் முதலீடு செஞ்சுக்கிறேன், அப்போ ஒயிட் போர்ட் போய் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். அது கிளியர் காட்ட நாங்க அடுத்த கிளாஸ்ல பேசுவோம். ஜஸ்ட் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொண்டு இருக்கீங்க. ஜுஹைனா கிளியரா? கிளியர் சொல்லுங்க, என்ன டிப் நாங்க இருக்கு. ஜுஹைனா ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இன்னும் கிளியர் ஆகும், இன்னும் மோ கிளாரிஃபிகேஷன் கிடைச்சும். ஐ திங்க் இது போதுமே நினைக்கிறேன் இந்த இடத்துல. அப்ப நாங்க வளத்தை பேசிக்கிறோம், பொருளாதார வளம் இலவச வளம் சொல்லக்கூடிய கான்செப்டை பேசிக்கிறோம்.
ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா நினைக்கிறேன். அப்ப எங்களோட கிளாஸ்ல மைண்ட் மேப்பையும் அடுத்த கிளாஸ்ல ப்ரோமோயும் போட்டுட்டு நாங்க எங்களோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே, அப்ப எங்களோட கிளாஸ்ல மைண்ட் மேப் நாங்க பண்டமெண்டா சின்ன ஒரு ரிவிஷன் செஞ்சோம். பண்டம் போன கிளாஸ்ல பேசின பண்டம் சின்ன ஒரு ரிவிஷன் செஞ்சோம். பண்டத்துக்கான சின்ன ஒரு ரிவிஷன் செஞ்சோம். அடுத்தது வளம் என்று சொன்னா என்னன்னு பேசணும். வளம் என்று சொன்னா என்னன்னு பேசணும். வளம் என்ற உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும், நேரடியா உற்பத்திக்கு பயன்படுத்தப்படணும். வளத்தீகிலால் ரெண்டு இருக்குது. ஒன்று பொருளாதார வளம், இலவச வளம். இலவச வளம் என்றா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பேசினோம். கண்டிஷன்ஸ் வந்து முதலாவது அமில செலவு 0, மனித தலையீடு இல்ல. மூணாவது உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். கட்டாயம் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக தான் வளமாவே இருக்கிறோம். உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். மூணாவது வளச்செலவு 0, அமைய செலவு 0. ஒரு அமைய செலவு போட்டீங்க. வளச்செலவு 0, எல்லையற்ற நிரம்பல் ஈக்கும். இந்த கண்டிஷன் பூர்த்தியானா அது இலவச பொருளாதார வளம். அதோட எக்ஸாம்பிள் சூரிய ஒளி, காற்று விஷயத்தை பேசினோம். பொருளாதார வளத்துக்கும் எக்ஸாம்பிள் கண்டிஷன் பேசினோம். அது அமைய செலவு நேர்கணியம், மனித தலையீடு காணப்படும், உற்பத்தி செலவு காணப்படும், வளச்செலவு காணப்படும், எல்லையற்ற நிரம்பல் ஈக்காது என்று பேசினோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியின் இன்ட்ரடக்ஷன் பேசிக்கிறோம். இன்ட்ரடக்ஷன் தான் நான் அடுத்த கிளாஸ் பேசுவோம். அதான் இன்றைக்கு பேசின மைண்ட் மேப். இதை கொஞ்சம் கிளியர் கட்டா எக்ஸாம்பிளோட கலர்ஃபுல்லா எழுதி வைங்க. ஒரு ஃபைனல் எக்ஸாம்ஸ் தேவைப்படும். சரியா? அடுத்த கிளாஸ்ல பேசக்கூடிய கிளாஸ்ல ப்ரோமோ என்னன்னா நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி தொடர்பான சம்பூர்ணமான விளக்கம் நாங்க பேசி விட்டுட்டு என்னோட மெயின் பார்ட்டை முடிக்கிறோம். முதலாவது யூனிட்ல அதுக்கப்புறம் உற்பத்தி செலவு கோட்பாடும் பொருளாதார அமைப்புகள் அதை நாங்க ரெண்டையும் ஒரே கிளாஸ்ல பேசி முடிப்போம். சத்திய வலை மெயினான விஷயம் பேசிட்டு அடுத்த கிளாஸ்ல பொருளாதாரம் முடிப்போம். அதுமாதிரி யூனிட் 2 ஒரு பக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கு. மறந்துடவான யூனிட் 2 ஒரு பக்கத்தை வைத்துக் கொண்டிருக்குது. இந்த பாட்டு ஒரு பக்கத்தை வைத்துக் கொண்டிருக்குது. வெகு விரைவில் இந்த பாடம் வந்து துவைக்க முடியும். சரியா? கிளியர் கட்டா முடியும். நான் இந்த இடத்துல ஃபாஸ்டா போனது சொல்லி ஸ்பீட தெளிவுபடுத்தா போகல. எல்லா விஷயம் தெளிவுபடுத்தும் போது வெகு விரைவில் இந்த 2 யூனிட் முடியும். அதுக்காக நாங்க 2 யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று யூனிட் 4 அண்ட் யூனிட் 4, யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 ரெண்டையும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கு யூனிட் 5 அண்ட் 6 ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 3 மாசத்துக்கு இந்த மொத்த பாடம் முடியும். ஓகே, அப்ப இதுதான் எங்களோட பாடம் போகக்கூடிய ப்ராசஸ். அப்ப ஏதாச்சும் டவுட் இல்லைன்னா கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டவுட் கேட்டவங்க நான் டெய்லி சடன் ரிப்ளை பண்றேன். இன்னைக்கு இன்ஷால்லா கன்ஃபார்மா ரிப்ளை பண்ணித்தாரேன். டவுட் கேட்டவங்க ஏதாச்சும் டவுட் இல்லைன்னா கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்ப மறுபடியும் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். யூனிட் 2 டே கிளாஸ் உங்களோட டைம் டேபிள் படி எப்போ போட்டிக்கணும் அந்த டைம்ல யூனிட் 2 டே எக்கனாமிக் கிளாஸ். டவுட் இல்லைன்னா கட்டாயம் எனக்கு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். வெல்கம் தங்கச்சி. அப்ப அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். Thank you so much. Thank you, sir.